இந்த மண்ணுலகில் உண்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உண்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே நான் பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே நான் பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே நான் பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே. உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். உம் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நன்றி ஐயா நாள் முழுது நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுது நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையின்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையின்றி வேறு விருப்பம் எது உண்டு? உன் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். உன் சித்தம் போல் நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உன் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். உன் சித்தம் போல் என்னை நீ நடத்துகிறீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். நன்றி ஐயா நாள் முழுது நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுது நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுது நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே நான் பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே நான் பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே நான் பற்றி கொண்டே. நீதானே என் வாஞ்சையெல்லாம், உம்மைத்தானே நான் பற்றி கொண்டேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையின்றி வேறு விருப்பம் எது உண்டு? விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையின்றி வேறு விருப்பம் எது உண்டு? என் உள்ளத்தே பலனே நீதானையா. என் உள்ளத்தின் பலனே நீதானையா. எனக்குரிய பங்கு என்றென்று, எனக்குரிய பங்கு என்றென்று ஐயா. நன்றி ஐயா நாள் முழுது நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுது நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுது நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள் முழுது நல்லவரே நாள் முழுதோ நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா நாள்
நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. வினில மண்ணில உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேற விருப்பம் இது உண்டு. வினில மண்ணில உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மை என்று வேற விருப்பம் இது உண்டு. என் உள்ளத்தில் வெளனே நீதான் ஐயா, 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 என் உள்ளத்தில் வெளனே நீதான் ஐயா. எனக்குரிய பங்கோ என்றென்றோ நீதான் ஐயா, எனக்குரிய பங்கோ என்றென்றோ நீதான் ஐயா. என் உள்ளத்தில் வெளனே நீதான் ஐயா, என் உள்ளத்தில் வெளனே நீதான் ஐயா, என் உள்ளத்தில் வெளனே நீதான் ஐயா. எனக்குரிய பங்கோ என்றென்றோ நீதான் ஐயா, எனக்குரிய பங்கோ என்றென்றோ. என் உள்ளத்தில் வெளனே தான் ஐயா, என் உள்ளத்தில் வெளனே நீதான் ஐயா, என் உள்ளத்தில் வெளனே நீதான் ஐயா, என் உள்ளத்தில் வெளனே நீதான். இயேசுவின் ஒரு புதிய பலன் ஆண்டவர் இந்த மாதத்துக்குரிய ஒரு புதிய பலன், இந்த மாதத்தை கேட்ட ஒரு புதிய பலன், இந்த மாசத்துக்கு வேணும் புதிய பலன். இந்த முதல் நாள் ஆண்டவர், இந்த முதல் நாள் ஆண்டவர் இந்த மாதத்துக்கு தேவையான அத்தனை விதமான பலன், அத்தனை விதமான பலன், அத்தனை விதமான பலன் எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர் அத்தனை பேருக்கு ஆண்டவர் ஒரு புது பலன், ஒரு புது பலன், ஒரு புது பலன். இந்த முதல் நாளில், இந்த அதிகால வேளையில், இந்த அதிகால வேளையில், இந்த அதிகால வேளையில் ஆண்டவர் புது பலத்தா, ஒரு புது பலத்தா, ஒரு புது பலத்தா ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் நிரப்பி விடுங்கப்பா, என் ஆண்டவர் நிரப்பி விடுங்க ஆண்டவர். இந்த மாதத்தில் நான் சந்திக்கக்கூடிய அத்தனை விதமான போராட்டத்தை ஜெயிக்க, அத்தனை பலவீனத்தை ஜெயிக்க, அத்தனை கருத்தையும் ஜெயிக்க, அத்தனை விதமான சத்துருவையும் ஜெயிக்க இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் முழுவதற்கு தேவையான, இந்த மாதம் முழுவதற்கு தேவையான அத்தனை விதமான பலவீனங்களை மேற்கொண்டு, அத்தனை போராட்டத்தை மேற்கொண்டு, அத்தனை காரியத்தை ஜெயம் எடுக்க, அத்தனை காரியத்தில் ஒரு ஜெயம் எடுக்க ஒரு புது பலன், ஒரு புது பலன், ஒரு புது பலன், ஒரு புது பலன். சீமா லத்துடியா அந்த ரக்கா அல்மா ரக்கா மன கமா நத்துடியா அல்மா ரக்கா மன இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஒரு புது பலன் ஆண்டவரே, ஒரு புது பலன் ஆண்டவரே, ஒரு புது பலன் ஆண்டவரே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் புது பலன் அடைந்து, புது பலன் அடைந்து கழுகுகளை போல, கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள், சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். இந்த மாதம் எழும்பட ஆண்டவரே சட்டைகள் அடித்து, சட்டைகள் அடித்து சோர்வுகளை மாற்றி, பலவீனத்தை மாற்றி, கஷ்டங்களை மாற்றி, கஷ்டங்களை மாற்றி, இழப்புகளை மாற்றி, போராட்டங்களை மாற்றி கழுகுகளை போல, கழுகுகளை போல என் ஜன சட்டைகள் அடித்து, என் ஜன சட்டைகள் அடித்து எழும்பட்ட ஆண்டவரே, எழும்பட்ட ஆண்டவரே, எழும்பட்ட ஆண்டவரே, எழும்பட்ட ஆண்டவரே சட்டைகள் அடித்து, சட்டைகள் அடித்து, சட்டைகள் அடித்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலன், புது பலன், புது பலன். இந்த காலை வழியில், இந்த காலை வழியில் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற, கர்த்தருடைய சமூகத்தை ஓடி வந்திருக்கிற, கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும், அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு புது பலன், ஒரு புது பலன், ஒரு புது பலன், ஒரு புது பலன். உன்னதத்திலிருந்து வரும் பலன், உன்னதத்தினுடைய பலன். இது உலக பலன் அல்ல, இது உலக பலன் அல்ல, இது உன்னத பலன், இது உன்னத பலன், இது உன்னத பலன். ஒவ்வொருவரை, ஒவ்வொருவர் இந்த உன்னத பலத்தா, இந்த உன்னதமான பலத்தா, இந்த உன்னத மாணவரின் பலன், உன்னத மாணவரின் பலன், உன்னத மாணவரின் பலன். இது தேவ பலன், இது தேவ பலன், இது தேவ பலன். இது மாம்ச பலன் அல்ல, இது மாம்ச பலன் அல்ல, இது தேவ பலன், இது தேவ பலன். இந்த தேவ பலத்தினா, இந்த தேவ பலத்தினா ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும் இந்த காலை வழியில், இந்த அதிகாலை வழியில் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரும் நிரப்பி விடுங்கப்பா. இந்த மாதத்துக்கு தேவையான, இந்த மாதத்துக்கு தேவையான அத்தனை விதமான பலன், ஒவ்வொரு நாளுக்கு தேவையான பலன், ஒவ்வொரு நாளுக்கு தேவையான பலன். இந்த முதல் நாளிலேயே, இந்த முதல் நாளிலேயே, இந்த முதல் நாளிலே ஒரு பருவம் வரைக்கும் 40 நாளுக்கு தேவையான பலன் அந்த முதல் நாளில் கொடுத்தீங்களப்பா. எலியாவுக்கு ஆண்டவரே, எலியாவுக்கு ஆண்டவரே ஒரே பருவம் வரைக்கும் 40 நாள் நடக்க, 40 நாள் நடக்க சோர்ந்து போய் படுத்த, சோர்ந்து போய் படுத்த அந்த சோர செடியில படுத்த அந்த எலியாவை
எலியாவை சந்தித்த தேவன், அந்த எலியாவை சந்தித்த தேவன். சோர்ந்து போன ஒவ்வொரு பிள்ளைகள், சோர்ந்து போன ஒவ்வொரு பிள்ளைகள் நான் காலை வழியில கர்த்தருடைய கரை சந்தித்து, கர்த்தருடைய கரை சந்தித்து, கர்த்தருடைய கரை சந்தித்து ஜீவனர மன கவா அல்ம ரக்க மன ரக்க சேந்தரா ரீபலர மன கபதுடா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சூர செடிக்கு கீழே, சூர செடிக்கு கீழே சோர்ந்து படுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை, ஒவ்வொரு பிள்ளைகளை, சோர்ந்து போன பிள்ளைகளை, சோர்ந்து போன ஒவ்வொருவரையும் எனக்கு தூக்கி எடுங்கப்பா, தூக்கி எடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் சோர்ந்து படுத்த எளியவை தேடி போனீங்களே, சோர்ந்து படுத்த எளியவை தேடி போனீங்களே, நான் காலை வழியில, நான் அதிகாலை வழியில சோர்ந்து போய் படுத்து கிடக்கிறேன், விழுந்து போய் கிடக்கிறேன், ஐயோ என் அலறி கொண்டு இருக்கிற அத்தனை பிள்ளைகள், அத்தனை பிள்ளைகள், அத்தனை பிள்ளைகள் ஸ்ரீமா லத்துடியா அந்தரா அல்மா ரக்க மன கபா ரீபா லர மன கமா லத்துடியா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எலியாவுக்கு கொடுத்த பலன், 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 ஒரு நாள் கொடுத்த பலன், ஒரே நாள் கொடுத்த பலன், கொடுத்த பலன் 40 நாள் வரைக்கும், ஒரே பருவத வரைக்கும், நடக்கிற வரைக்கும், நடந்து போகக்கூடிய அந்த பலன் ஆண்டவரே, அந்த பலன் ஆண்டவரே. சோர்வுகளை மாத்துற பலன், சோர்வுகளை மாத்துற பலன், தளர்வுகளை மாத்துகிற பலன், தளர்வுகளை மாத்துகிற பலன், ஒரு புது பலன், ஒரு புது பலன், ஒரு புது பலன் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேல இந்த முதல் நாளிலேயே, இந்த முதல் நாளிலேயே, இந்த முதல் நாளிலேயே, இந்த முதல் நாளிலேயே ஊற்றி விடுங்க ஆண்டவரே, ஊற்றி விடுங்க ஆண்டவரே, ஊற்றி விடுங்க ஆண்டவரே. உம்முடைய பலன், உம்முடைய பலன், உம்முடைய பலன், இது தேவ பலன், இது தேவ பலன், பரத்திலிருந்து வருகிற பலன், பரத்திலிருந்து வருகிற பலன், உன்னதத்திலிருந்து வருகிற பலன், உன்னதத்திலிருந்து வருகிற தேவ பலன். ஓ வருவரையும் ஸ்ரீமா லத்தடா அல்மா ரக்க மன ரீபலர மன கபா அல்மா ரக்க மன அரண்களை நிர்மலமாக்கிற பலன், அரண்களை நிர்மலமாக்கிற பலன், சத்ருவின் அரண்கள், சத்ருவின் அரண்கள், அந்தகார ஆவியின் அரண்கள் நிர்மலமாக்கப்பட, நிர்மலமாக்கப்பட சத்ருவின் அரண்கள், சத்ருவின் அரண்கள், சத்ருவின் அரண்கள், சத்ருவின் அரண்கள் நிர்மலமாக்கி போடுற பலம், நிர்மலமாக்கி போடுற பலம், நிர்மலமாக்கி போடுற பலம், சத்ருவின் அரண்கள், சத்ருவின் அரண்கள், சத்ருவின் கோட்டைகள், சத்ருவின் கோட்டைகள் ஸ்ரீமா கத்துடி அந்தரா அல்மரா ஷபதுடி அந்த ரபதுடா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் சத்ருவின் அரண்கள், சத்ருவின் அரண்கள், சத்ருவின் கோட்டைகளை தகர்த்தெறிகிற பலம், தகர்த்தெறிகிற பலம், ஒரு புது பலம், ஒரு புது பலன், ஒரு புது பலன், ஒரு புது பலன், ஒரு புது பலன் ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில ஸ்ரீமா லத்துடி அந்த ரக அல்மா ரக்க மன கபதுடா ஒரு புது பலத்தா, ஒரு புது பலத்தா பிள்ளைகள் ஆண்டவரே கழுகளை போல சட்டைகள் அடித்து எழும்ப, 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 சூர செடுக்க கீழே படுத்து கிடக்கிற, சோர்ந்து போய் கிடக்கிற, சோர்ந்து போய் இருக்கிற அத்தனை பிள்ளைகள், அத்தனை பிள்ளைகள் தூக்கி எடுக்கப்பட, தூக்கி எடுக்கப்பட, தூக்கி எடுக்கப்பட ஸ்ரீமா லத்தடி அந்த ரகம் எலியாவுக்கு கொடுத்த பலம், எலியாவுக்கு கொடுத்த பலம், எலியாவுக்கு கொடுத்த பலம், எலியாவுக்கு கொடுத்த பலம், அந்த பலனா, அந்த பலனா ஓ வருவரையும், ஓ வருவரையும், ஓ வருவரையும் இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில, இந்த அதிகாலை வேளையில, இந்த முதல் நாளில ஓ வருவரை நிரப்பி விடுங்க. இந்த மாதத்தின் முதல் நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே எல்லா சோர்வுகள் மாறட்டும், எல்லா சோர்வுகள் மாறட்டும், எல்லா சோர்வுகள் மாறட்டும், எல்லா தளர்வுகள் மாறட்டும், எல்லா தளர்வுகள் மாறட்டும், எல்லா தளர்வுகள் மாறட்டும், எல்லா கஷ்டங்கள் மாறட்டும், எல்லா கண்ணீர் மாறட்டும், எல்லா பலவீனம் மாறட்டும், எல்லா வியாதிகள் மாறட்டும், எல்லா குறைவுகள் மாறட்டும், எல்லா போராட்டங்கள் மாறட்டும், மனுஷன் வர்ற போராட்டம், மனுஷன் வருகிற போராட்டம், பிசாசு வர்ற போராட்டம், மந்திர வல்லமன போடுற போராட்டம், அத்தனை போராட்டம், உலக வல்லமன வர்ற போராட்டம், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அத்தனை போராட்டங்கள், அத்தனை போராட்டங்கள் இந்த காலை வழியில், இந்த காலை வழியில் கர்த்தர் மாற்றி போடும், கர்த்தர் மாற்றி போடும், கர்த்தர் மாற்றி போடும். காரியம் மாறுதலாய் முடியட்டும், காரியம் மாறுதலாய் முடியட்டும், காரியம் மாறுதலாய் முடியட்டும், காரியம் மாறுதலாய் முடியட்டும். சத்ரு நினைக்கிறபடி அல்ல, சத்ரு நினைக்கிறபடி அல்ல, சத்ரு நினைக்கிறபடி அல்ல, தேவ திட்டத்தின்படி, தேவ திட்டத்தின்படி காரியம் மாறுதலாய் முடியட்டும், காரியம் மாறுதலாய் முடியட்டும். ஸ்ரீமலரா அல்மா ரக மன ரீபலர மன கபதுடா இயேசுவின் நாமத்திலா, இயேசுவின் நாமத்திலா காரியம் மாறுதலாய் முடியட்டும், காரியம் மாறுதலாய் முடியட்டும், காரியம் மாறுதலாய் முடியட்டும். நாங்க நினைத்தபடி அல்ல தேவனே, தேவனே நீ நினைத்தபடி உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய விருப்பத்தின்படி, சத்ருவின் விருப்பத்தபடி அல்ல, சத்ருவின் விருப்பத்தபடி அல்ல, சத்ரு நினைத்தபடி அல்ல,
சத்ரு நினைத்தபடி அல்ல. என்றைக்கு சத்ரு உன்னை மேற்கொள்ள நினைச்சானோ அதே நாளில் தானே யூதர்கள் மேற்கொண்டார்கள். காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறும். கர்த்தர் சொல்றார், காரியம் மாறும். உன் நிலைமைகள் மாறும். இந்த மாதத்தில் உன் நிலைமைகளை மாற்றும். இந்த நிலைமைகள் மாறும். காரியம் மாறும். காரியம் மாறுதலாய் முடியும். சத்ரு நினைத்தபடி அல்ல. அந்த சத்ருவின் அரங்க, அந்த சத்ருவின் கோட்டைகள் ஸ்ரீமலத்தடா அல்மரகமன ரிவலரமன கபதுடா இயேசுவின் நாமத்தில் சத்ருவின் கோட்டைகள், சத்ருவின் அரங்க, இயேசுவின் ஆவிகள், இயேசுவின் வல்லமைகள் நிர்மலமாக்கத்தக்க இயேசுவின் வல்லமைகள், இயேசுவின் ஆவிகள், மனித வல்லமைகள், மந்திர ஆவிகள், மந்திர வல்லமைகள், மந்திர ஆவிகள் இப்பொழுது அழிக்கப்படும். அது கேட்ட பலன். சத்துரு போட்ட அரண்கள் கடந்த மாதங்களில் சத்துரு போட்ட கிரியைகள் அழிக்கப்பட ஒரு புது பலன் இந்த முதல் நாள் கர்த்தர் தரா. இப்ப பெற்றுக்கொள்ளுங்க. இந்த முதல் நாளிலேயே அந்த தேவ பலத்தா என் ஜன நிரப்ப பரட்டும். கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழுப்பட்டும். பிசாசின் அரண்களை அழிக்கப்படட்டும். சோர்ந்து போகாத பல காரியம் மாறுதலாய் முடியட்டும். தீபலர மன அல்பரங்க மனசியா ரக்க தொடி அந்தர இயேசுவின் நாமத்தா காரியம் மாறுதலாய் முடிவதாக நீ மாலாரா அல்மரகசா ரிக்க தொடி அந்தர இயேசுவின் நாமத்தா ஒரு புது பலத்தா இந்த முதல் நாளிலேயே ஒவ்வொருவரை நிரப்பி விடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் இந்த முதல் நாளிலே என் ஜனம் ஆஸ்வதிக்கப்படணும். இந்த முதல் நாளிலே தேவ சமூகத்தை வந்து இந்த காலை வேளை கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். அந்த உன்னதத்தில் வருகிற பலன், அது உன்னதமானவரின் பலன் ஒவ்வொருவரை நிரப்பட்டும். இந்த முதல் நாளிலே என் ஜனம் ஆஸ்வதிக்கப்படணும். ஸ்ரீமலத்தடா அல்மரக்க மன கபதுடா ரிவலர மன கபதுடா அல்மரோ ரிக்க மனசே ரிக்க தொடி அந்த ரபதுடா அல்மர ஷபதுடி அந்த ரபதுடி மிக்க தொடியா இயேசுவின் நாமத்தில் ஒரு புது பலத்தா ஒவ்வொருவரை நிரப்ப போராடுற அத்தனை வல்லமை மேற்கொண்டு ஜெயிக்க நாங்க சந்திக்க போகிறோம். அத்தனை போராட்டத்தை ஜெயிக்க அத்தனை காரியத்தை ஜெயிக்க அத்தனை ஆவிகளை ஜெயிக்க அத்தனை வல்லமையை ஜெயிக்க ஒரு புது பலம் ஒவ்வொருவரையும் ஒரு புது பலத்தா நீ மலர மன கபதட அல்மரக மன சபதுடா இயேசுவின் நாமத்தாண்டவர் ஒரு புது பலன் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பிக்கிற பலன், அற்புதங்களை கொண்டு வருகிற பலன், ஒரு ஜெயம் எடுக்கிற பலன், சத்துருவின் கிரியை அழிக்க பலன், சத்துருவின் அரணை அழிக்க கலன், சத்துருவின் கிரியை முறிக்க பலன், சத்துருவின் அரண்களை தகர்த்து போட ஒரு பலன் இயேசுவின் நாமத்தில் அத்தனை பேரையும் இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க, கர்த்தருடைய சமூகத்தில் ஓடி வந்திருக்க, தேவ முகத்தை பார்க்க வந்திருக்க, இந்த முதல் நாளிலே கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு மேல ஆண்டவரே தேவனுடைய பாதமே பெருசு, தேவனுடைய பாதமே பெரியது, உலகத்துக்கு அநேக நாட்களை பார்க்கிறோம், ஆகாமிய கூடாரத்து 1000 நாளை பார்க்கிறோம். என் தேவனுடைய வாசல்களை காத்திருப்பது நலம் என்று அறிந்து, நலம் என்று தெரிந்து
கத்தோட தேவ சமத்தை ஓடி வந்திருக்க, கத்தோடைய சமத்தை ஓடி வந்திருக்க. அத்தனை பிள்ளைகளுக்கு மேல, அத்தனை பிள்ளைகளுக்கு மேல ஒரு புது பலத்தா, ஒரு புது பலத்தா, ஒரு புது பலத்தா ஒவ்வொருவரை நிரப்போ. இயேசுவின் நாமத்தை ஆண்டவர், இயேசுவின் நாமத்தை ஆண்டவர், இயேசுவின் நாமத்தை ஆண்டவர். தகப்பனே, தகப்பனே, எலியாவை நிரப்பின பலம், எலியாவை நிரப்பின பலம். கத்த தீர்க்கமா சொல்றான், கத்த தீர்க்கமா சொல்றான். ஒரே பர்வதம் வரைக்கும், ஒரே பர்வதம் வரைக்கும் 40 நாள் சோர்ந்து போகாத ஒரு பலம், சோர்ந்து போகாத ஒரு பலம், சோர்ந்து போகாத ஒரு பலம், சோர்ந்து போகாத ஒரு பலம். இயேசுவின் நாமத்தை இந்த முதல் நாளிலேயே, இந்த அதிகால வேளையில அத்தனை பிள்ளைகளுக்கு கொடுத்து, அத்தனை பிள்ளைகளுக்கு கொடுத்து, கழுகுகளை போல, கழுகுகளை போல சட்டைகள் அடித்து எழும்ப, சட்டைகள் அடித்து எழும்ப, சட்டைகள் அடித்து எழும்ப. சூர செடிக்கு கீழே படுத்து கிடந்த எலியாவை சந்தித்த தேவனே, எலியாவை சந்தித்த தேவனே, எலியாவை சந்தித்த தேவனே, எலியாவை சந்தித்த தேவனே, எலியாவை சந்தித்த தேவனே. இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில சோர்ந்து போய் கிடக்கிற, சோர்ந்து போய் இருக்கிற, தளர்ந்து போய் இருக்கிற, என்ன செய்யணும் புரியாம திகைத்து கொண்டு இருக்கிற அத்தனை பிள்ளைகளை, அத்தனை பிள்ளைகளை தூக்கி எடுக்கப்படுவதற்காக, தூக்கி எடுக்கப்படுவதற்காக, தூக்கி எடுக்கப்படுவதற்காக அன்னைக்கு எலியாவை சந்திக்க ஒரு தேவ தூதனை அப்பத்தை கொடுத்து அனுப்புனீங்க, அப்பத்தை கொடுத்து அனுப்புனீங்க. ஆனா இந்த காலை வேளை நீரே இறங்கி வந்து, நீரே இறங்கி வந்து, நீரே இறங்கி வந்து சிவலரா அல்மரா கத்துடியா, நீரே இறங்கி வந்து, நீரே இறங்கி வந்து, நீரே இறங்கி வந்து சிமலத்துடி அந்தரா ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும் மடிய வலத கரத்தினால் தொட்டு, மடிய வலத கரத்தினால் தொட்டு, வலத கரத்தினால் தொட்டு ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும், ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில தூக்கி விடுங்க ஆண்டவரே, தூக்கி விடுங்க ஆண்டவரே, தூக்கி விடுங்க ஆண்டவரே. பேதுருவின் கையை பிடிச்சு, பேதுருவின் கையை பிடிச்சு மூழ்கி கொண்டு பேதுரு, மூழ்கி கொண்டு பேதுரு கையை பிடிச்சு தூக்கினீங்களே, கையை பிடிச்சு தூக்கினீங்களே. இந்த காலை வேளையில மூழ்கி கொண்டிருக்க, மூழ்கி கொண்டிருக்க பல பிரச்சனைகள், பல போராட்டம், பல கஷ்டம், பல நெருக்கடி, பல நிலகம், பல போதனம், என்ன செய்ய தெரியாம மூழ்கி கொண்டிருக்கிற பிரச்சனைகள், போராட்டத்தில் மூழ்கி கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளை உடைய கரத்தை நீட்டு, உடைய கரத்தை நீட்டு இன்னைக்கு தூக்கி விடுங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில கத்த தூக்கி விட்டுருங்கப்பா, கத்த தூக்கி விட்டுருங்கப்பா, கத்த தூக்கி விட்டுருங்கப்பா. ஒரு பிள்ளைகளையும் விடாதீங்க, ஒருவரையும் விடாதீங்க, ஒருவரையும் அப்படியே விடாதீங்க. அத்தனை பேரையும், அத்தனை பேரையும் தூக்கி விட்டுருங்க ஆண்டவரே, தூக்கி விட்டுருங்க ஆண்டவரே. பேதுருவை தூக்கி கொண்ட தேவன், பேதுரை தூக்கி விட்ட தேவன், பேதுரை தூக்கி விட்ட தேவன் அன்னைக்கு தூக்கி விட்டுங்க. பிறகு மூழ்கி போகாத, மூழ்கி போகாத அளவுக்கு தூக்கி விட்ட தேவன் இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில கத்த தூக்கி விடுங்கப்பா, கத்த தூக்கி விடுங்கப்பா, கத்த தூக்கி விடுங்கப்பா, கத்த தூக்கி விடுங்கப்பா. ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் கஷ்டமே வாழ்க்கை, கண்ணீரே வாழ்க்கை, வேதனையே வாழ்க்கை, துன்பமே வாழ்க்கை, துயரமே வாழ்க்கை, போராட்டமே வாழ்க்கை என்று சொல்லி கண்ணீரின் கடல்ல, கண்ணீரின் கடல்ல மூழ்கி கொண்டிருக்கிற, மூழ்கி கொண்டிருக்கிற, கண்ணீரால் மூழ்கி கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகள் இந்த காலை வேளையில, உடைய காலை வேளை உடைய வலது கரத்தை நீட்டு, உடைய வலது கரத்தை நீட்டு அத்தனை பேரையும், அத்தனை பேரையும் தூக்கி விடுங்க ஆண்டவரே, தூக்கி விடுங்க ஆண்டவரே, தூக்கி விடுங்க ஆண்டவரே, தூக்கி விடுங்க ஆண்டவரே, தூக்கி விடுங்க ஆண்டவரே. ஸ்ரீமாலா ரபா அல்மரா கத்துடா நீமன் கரபாதடா ரிவல ரமனசோ ரக்கத்துடி அந்த ரபா இயேசுவின் நாமத்தை, இயேசுவின் நாமத்தை தூக்கி விடுங்க ஆண்டவரே, தூக்கி விடுங்க ஆண்டவரே, தூக்கி விடுங்க ஆண்டவரே. இந்த காலை வேளையில ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த காலை வேளையில ஒரு அதிசயம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். மூழ்கி கொடுங்க காரியங்கள் தூக்கி விடப்பட்டோம், காரியம் மாறுதலாய் முடியட்டும், காரியம் மாறுதலாய் முடியட்டும், காரியம் மாறுதலாய் முடியட்டும், காரியம் மாறுதலாய் முடியட்டும். இந்த காலை வேளையில, இந்த காலை வேளையில காரியம் மாறுதலாய் முடியட்டும், காரியம் மாறுதலாய் முடிவதாக. ரமண சபதுட அல்மரா கமனா துடி அந்தரா இக்க மௌதுரி அந்தரபா ரிவல ரமண சபதுடி அந்தரபா. என் உள்ளத்தே வெளனே நீ தானையா, என் உள்ளத்தே எனக்குரிய பங்கம் என்றென்றோ நீதானையா, எனக்குரிய பங்கம் என்றென்றோ நீதானையா. சொல்லுங்க. நன்றி ஐயா நான் முழுதோ நல்லவரே வல்லவரே, நன்றி ஐயா நான் முழுதோ நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில் உம்மை அன்றி வேற விருப்பம் எது உண்டு. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, இந்த மண்ணுலகில்
உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு? எல்லாருமே சொல்லுங்க. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு யாருண்டு? இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேற விருப்பம் எது உண்டு? கடைசியா சொல்லமா, என் உள்ளத்தில் பெலனே நீ தான் ஐயா. சொல்லுங்க. என் உள்ளத்தில் பெலனே நீ தான் ஐயா. எனக்குரிய பங்கோ என்றென்றோ நீதான். எனக்குரிய பங்கோ என்றென்றோ நீதான் ஐயா. எனக்குரிய பங்கோ என்றென்றோ நீதான் ஐயா. எனக்குரிய பங்கோ என்றென்றோ நீதான் ஐயா. நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. நன்றி ஐயா. நாள் முழுதும் நல்லவரே வல்லவரே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மை தவிர எனக்கு இந்த மண்ணுலகில் உம்மையன்றி வேறு விருப்பம் எது உண்டு? ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு புதிய பலன் தேவை. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகள் தேவை. இந்த மாதம் முழுவதும் இந்த முதல் நாளிலிருந்தே கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பங்களையும் பல மடங்கு தேவன் ஆசீர்வதித்து பல மடங்கு உயர்த்துவதற்கு கர்த்தர் இரக்கமாக இருக்கிறார். கர்த்தர் கிருபையாக இருக்கிறார். கர்த்தர் தயவாக இருக்கிறார் என்பதை நாம் தேவ சமூகத்திலே அறிந்திருக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். இந்த காலை வேளையில் இந்த மாதத்தின் இந்த முதல் நாளே கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்கும்படி ஆகாமிய கூடாரத்தில் 1000 நாளை பார்க்கிலும் தேவனுடைய வாசற்படியில் காத்திருப்பதே நலம் என்று சொன்ன சங்கீதக்காரன்படி தேவ சமூகத்தில் இந்த காலையில் கர்த்தருடைய சமூகத்தை காத்திருப்பதற்கு வந்திருக்கும் யாவரையும் உங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்து சகல தீமைகளுக்கும் விலக்கி இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தர் கண்மணி போல காத்து கழுகளை போல சுமந்து உங்களின் குடும்பத்தையும் பல மடங்கு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறட்டும். ஆமே. தேவ சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்த்தபோது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை கர்த்தருக்கு ஞாபகப்படுத்தினார். பட் அந்த காரியத்தை எனக்கு சொல்லி வேகமாக சில காரியத்தை உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமை பெறட்டும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் முதல் பகுதி. நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றார். கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு ஞாபகப்படுத்தினதுனாலே இந்த வார்த்தை மையமாக கொண்டு தேவ சமூகத்தில் நான் வேகமாக சில காரியத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிப்பதற்கு வாஞ்சிக்கிறேன். நீ என் பார்வையில் அருமையானபடியால் கனம் பெற்றார். இன்னைக்கு அநேகர் மனுஷனுடைய பார்வையில் அருமையானவர்களாய் நல்லவர்களாய் இல்லை பிரியமானவர்களா இல்லை அழகானவர்களா இல்லை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இன்னைக்கு காண்கிறார்கள். ஆமே, ஆமே. மனுஷனுடைய பார்வை நம்ம என்ன சொல்லுவோம்? நல்ல ட்ரெஸ் பண்ணால் சொல்லுவோம் அவங்களுக்கு என்னப்பா நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். நல்லா பேசிட்டா என்ன சொல்லுவோம்? அவங்க நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு என்ன சொல்லுவோம்? அருமையான மனுஷங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். நல்ல பாடிட்டு என்ன சொல்லுவோம்? நல்ல கருக்கு என்ன செய்கிறாரு? கர்த்தர் கூட இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லுவோம். இப்படி பலவிதமான காரியத்தை இந்த நம்ம கண்களிலே பார்க்கிற அளவுக்கு ஒரு மனிதன் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனைப் போல காண்பிக்க தெரியலாம், காணப்படலாம். ஆமே. ஆனால் மனுஷனுடைய பார்வையில் நல்லா இருக்கிறது எல்லாம் தேவனுடைய பார்வையில் நல்லா இருக்குமான்னு கேட்டால் தெரியாது. ஆமே. பெரிய தேவ மனுஷன் சாமுவேல் இல்லையா? எலியாவை பார்த்தவனே சொன்னார், என்னது? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு ராஜா இவர்தானா இருக்கும் அப்படின்ட்டார் இல்லையா? எதை பார்த்து சொன்னார்?
உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, சாமுவேல் நீ என்னுடைய முக பார்வையும் என்னுடைய சரீர வளர்ச்சி என்ன செய்யாத, நீ பார்க்காதப்பா. நீ பார்க்குற மாதிரி நான் என்ன செய்யலை, நான் பார்க்கல. நீ மேலே பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்குற, நான் மேலே பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்கல, நான் உள்ளே பார்த்து என்ன செய்கிறேன், சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்ப்பா. அவன் அல்லப்பா, இவனை விட இவனை காட்டிலும் பல மடங்கு உத்தமன். இவன் யார் அப்படின்னா, சவுல் ராஜா கண்ணில் ஒரு நல்ல மனுஷன், உன் பார்வையில் கூட அவன் நல்ல மனுஷன். ஆனால் உங்கள் பார்வையில் இருக்கிற மாதிரி அவன் என் பார்வையில் இல்லை. அப்போ மனுஷனுடைய பார்வையில் அநேகர் நல்லதாக தெரிந்தாலும் அது தேவனுடைய பார்வையில் நல்லதாக என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அப்போ நம்ம எதுக்கு பிரயாசப்படணும்? ஊரில் உலகத்தில் இருக்கிற எல்லா நபர்களும் நம்ம நல்லவங்கன்னு சொல்கிறத பார்க்கலாம், வானத்தையும் பூமியும் படித்த ஆண்டவர் நம்மளை என்ன சொல்லிடணும், குட் அப்படின்னு சொல்லிடணும். ஆமே. அப்போ அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இல்லை. இப்போ வெறும் சர்டிஃபிகேட் மச்சேச்சுன்னு என்ன பண்ண, வெறும் சர்டிஃபிகேட் மச்சு நீ நல்லவன்பா அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் நல்லவன்னு சொன்னால் எனக்கு என்ன, நீங்கள் கெட்டவன்னு சொன்னால் எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா, கர்த்தர் ஒரு மனுஷனை நல்லவன்னு சொல்லிட்டான்னா அவனை ஆசீர்வதிக்கிற விதமே தனி. ஆமே. அவன் ஆசீர்வதிக்கிற விதமே தனி. அந்த ஒரு ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் என்னவா இருக்க விரும்புகிறார்னா, கர்த்தர் இருக்க விரும்புகிறார். அதான் அழகா ஆண்டவர் சொல்கிறார், இவன் என் பார்வை, நீ என் பார்வையில். நீ ஏன் பார்வையில் எப்படிப்பட்டவன், பட் உலகத்தின் பார்வையில் எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாது. இல்லை உலகத்தின் பார்வையில் அப்பாவுடைய பார்வையிலையோ அம்மாவுடைய பார்வையிலையோ இல்லை சொந்தக்காரங்க பார்வையிலையோ இல்லை சபையாருடைய பார்வையிலோ நம்மை குறித்து இல்லை மற்றவங்களை குறித்து ஒரு தவறான அபிப்பிராயங்கள் இருக்கலாம். ஆனால் எதை வச்சு, ஏதோ அவங்க கற்பனைகளை வச்சு அவங்க யோசனையை வச்சு இல்லையா. மனுஷனுடைய பார்வையில் நல்லவா இருக்கிறவங்களெல்லாம் கெட்டவனும் இல்லை, மனுஷனுடைய பார்வையில் நல்லவனாக இருக்கிறவங்கள நல்லவனும் இல்லை, மனுஷனுடைய பார்வையில் கெட்டவனாக இருக்கிறவங்கள கெட்டவனும் இல்லை இல்லையா. இப்போ சாமுவேலுடைய பார்வையில் எலியாப் எப்படிப்பட்டவர், சாமுவேலுடைய பார்வையில் எலியாப் எப்படிப்பட்டவர், நல்லவர் இல்லையா. ஆனால் எலியாபுடைய பார்வையில் தாவீது எப்படிப்பட்டவர், இதே எலியாப் தாவீதை பற்றி என்ன சொன்னார், உன் அகங்காரத்தை என்ன செய்வேன், நான் அறிவேன், உன் அகங்காரத்தை அறிவேன், அந்த கொஞ்சம் ஆட்டை எங்கடா விட்டுட்டு வந்த அப்படின்னு பார்க்குறான் இல்லையா. சாமுவேல் பார்வையில் எலியாப் யாரு, நீங்க சொல்லணும். சாமுவேல் பார்வையில் எலியாப் யாரு, நல்லவன் இல்லையா. இப்போ சாமுவேல் பார்வையில் எலியாப் நல்லவனா போல இருக்கிறதுனால அவன் நல்லவனோ இல்லை. எலியாபுடைய பார்வையில் தாவீது யாரு, கெட்டவன் இல்லையா. கொஞ்சம் ஆட்டை கூட கவனிச்சுக்காதவன். ரெண்டாவது என்ன, உன் அகங்காரத்தை அறிவன்றான். அகங்காரம் என்ன அர்த்தம், யாருக்கும் அடங்காதவன் அர்த்தம், யாருக்கும் அடங்காதவன். அப்படியானாக்க மனுஷனுடைய பார்வையில் கெட்டவனாக இருக்கிறவனெல்லாம் கெட்டவனும் அல்ல இல்லையா. மனுஷனுடைய பார்வையில் எலியாப்புக்கு தாவீது பார்வையில் எலியாப் யாரு, நல்லவன் இல்லையா. தாவீது சாமுவேல் பார்வையில் எலியாப் யாரு, நல்லவன் இல்லையா. அப்ப நல்லவன் சொல்றதுனால அவன் யாரும் இல்லை. இப்ப ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நீ பார்க்கிற மாதிரி நான் பார்க்கலப்பா, நீ பார்க்கிற மாதிரி நான் பார்க்கல. உன் பார்வை வேற, என் பார்வை வேற. நீ எதை பார்த்த, இவன் முகத்தை பார்த்த, ரெண்டாவது இவன் சரீர வளர்ச்சியை பார்த்தா ஓகேன்னு சொல்லிட்டேன் இல்லையா. ஆனால் நான் அப்படி பார்க்கல, இவன் முகம் நல்லா இருக்கு ஆனால் அகம் என்னவா இல்லை, நல்லா இல்லை பண்ணிட்டார். முகம் நல்லா இருக்கு, அகம் நல்லா நினைட்டார். சரி, அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எலியாப்பு தாவீதை பார்க்கிறார். என்ன பார்க்கிறா, உன்னை அகங்காரத்தை என்ன செய்வேன், நான் அறிவேன், உன் அகங்காரத்தை நான் அறிவேன், அந்த கொஞ்சம் ஆடை எங்கடா விட்டுட்டு வந்த அப்படின்னு பேசுறா. இப்ப எலியாப்பின் பார்வையில் தாவீது யாரு, கெட்டவன். சொல்றது புரியுதுங்களா. மனுஷனுடைய பார்வையில் நல்லவனா இருக்கவன் நல்லவனோ அல்ல, அதே போல மனுஷனுடைய பார்வையில் கெட்டவனா இருக்கவனா கெட்டவனோ அல்ல. ஏன்னா மனுஷனை எதை வச்சு பார்க்குற அப்படின்னு சொன்னால் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி இல்லையா. அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி அந்த மனுஷன் பார்ப்பானா. ஆனால் தேவன் எப்படி பார்க்கிறவர், எல்லா நேரத்திலும் அவன் இருதயம் எப்படி இருக்குது என்று ஆண்டவர் பார்க்கிறவர். அதனால் மனுஷன்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிறத விட, இல்லை மனுஷன்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் என்று செயல்படுவதை விட, தேவனிடத்தில் சர்டிஃபிகேட் வாங்கணும், இல்லை தேவனிடத்தில் ஒரு நல்ல மதிப்பை பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நாம் செயல்பட வேண்டும் என்று கர்த்தர் அந்த முதல் நாளிலே கர்த்தர் ஆழமாக விரும்புகிறதை நான் உள்ளத்தில் ஆவியிலே உணர்கிறேன். ஆமே.
என் உள்ளத்தின் ஆழத்தில் நான் ஆவியில் உணர்றேன். என்ன எதிர்பார்க்குறார் ஆண்டவர்? நீ மனுஷன் என்ன செய்ய வேண்டாம், மனுஷனுக்கு நல்லவனு சொல்லணும், மனுஷர்கள் நல்லவனு சொல்லணும், அதுக்காக நீ பிரயாசப்படாதப்பா. மாறாக என்ன, தேவனுன நல்லவனு சொல்ல வேண்டும் என்பதற்காக என்ன செய், நீ பிரயாசப்படு. அதுதான் உனக்கு என்ன கொண்டு வரும், ஒரு பெரிய மேன்மையை கொண்டு வரும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு என்ன செய்யும், உனக்கு கொண்டு வரும் என்று சொல்லி ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்தில் விரும்புகிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். ஆமே. அப்ப நம்ம எதுக்கு பிரயாசப்பட இந்த மாசத்துல? கர்த்தருடைய பார்வையில் நம்ம நல்லவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய பார்வையில். ஏன்னா அவர்கிட்ட நடிச்செல்லாம் பேர் வாங்க முடியாது. நடிச்செல்லாம் என்ன செய்ய முடியாது. மனுஷங்கிட்ட ஈஸியாக நடிச்சா பேர் வாங்கிடலாம் இல்லையா? மனுஷர்கிட்ட ஈஸியாக நடிச்சா என்ன பண்ணிடலாம், பேர் வாங்கிடலாம். அவங்ககிட்ட ரொம்ப சிரித்து பேசி ரொம்ப நல்ல பேசினே அவங்க என்ன சொல்லுவீங்க, ஸோ குட் அப்படின்றீங்க இல்லையா? ஆனால் பிறகு என்னதுன்னா அதனுடைய சிரமம் அது பின்னாடி தான் நமக்கு தெரியும். அதை போல. ஆனால் தேவன் பார்ப்பாரு, நீ என்னதான் பேசினாலும், நீ என்னதான் சிரித்தாலும், நீ என்னதான் கொடுத்தாலும் நான் என்ன செய்யலை அப்படின்னா நான் உன் உள்ளத்தை பார்க்குறேன்ப்பா, நான் உள்ளத்தை பார்க்குறேன்ப்பா. ஆண்டவரே இவங்க ரொம்ப நல்லவங்கப்பா அப்படின்னா உடனே சொல்லுவார், உனக்கு என்ன தெரியும், நீ எதை பார்த்து சொல்கிற அப்படின்னு. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி 2 வருஷம் அழகா சொல்லிட்டார். என்னது? மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதே கிடையாது. அப்படி இருந்தோம் இயேசு எல்லாரையும், நம்மளால எல்லாரையும் என்ன செய்ய முடியாது, தெரியும், அறிய முடியாது. தெரியறது மேலே, அறியறது உள்ள. தெரியறது மேலே, அறியறது உள்ள. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மனுஷர் அவர் எல்லாரையும் அறிந்திருந்தபடியால், தெரிஞ்சபடியான சொல்லல, அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி அவர் என்ன செய்யவில்லை, இணங்கவில்லை அப்படின்னா. அடுத்த வசனம், மனுஷனுக்கு உள் இருப்பதை அவர் நல்லா அறிஞ்சிருக்கிறபடினால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு என்ன செய்ய வேண்டியதில்லை, சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. அவருக்கு தெரியும், எனக்கு பிறப்பிச்சதே அவர் தான் இல்லையா? என்ன செஞ்சவர்? பிறப்பிச்சவரே அவர் தான், உருவாக்கினவரே அவர் தான் இல்லையா? நீ பின்னாடி என்ன செய்ய போறன்றது நமக்கு தெரியாது, நாளைக்கு என்ன செய்ய போறோன்னு நமக்கு தெரியாது. 40 வருஷத்துக்கு பின்னாடி நீ என்ன செய்ய போறோம், நாம் என்ன செய்ய போறோம் அவருக்கு தெரியும் இல்லையா? நாளைக்கு நமக்கு என்ன செய்ய போறோம், ஏன் நாளைக்கு, அடுத்த செகண்ட் நம்ம என்ன செய்ய போறோம் நமக்கு தெரியாது இல்லையா? எல்லாம் ரெடியாகி வந்திருக்கிறோம். அடுத்த நிமிஷம் எப்படி மனசு மாறுன்னு மதில் இருக்கிற போன மாதிரி தானே இல்லையா? போன இந்த பக்கம் குதிக்குமா, இந்த பக்கம் குதிக்குமான்னு தெரியாது இல்லையா? அப்படின்னு ஆத்துமா கதை, சரி டைம் ஆச்சு, நம்ம என்ன செய்யலாம், இப்படி முக்கியமான வேலைக்குது, இல்லை பூ எடுக்கிற வேலைக்குது, என்ன செய்யலாம் அப்படி கேட்டு வந்துடலாம், அப்புறமா இப்போ பார்த்துக்கலாம், அப்படி ஒரு எண்ணம் வந்துடும் இல்லையா? இப்படி ஏதாவது ஒரு முக்கியமான வேலை வந்துடும் இல்லையா? அதனால போல எனக்கு நாளைக்கு என்ன செய்ய போறோம், அடுத்த நிமிஷம் என்ன நமக்கு தெரியாது. ஆனால் 40 வருஷத்துக்கு பிறகு நீ என்ன செய்ய போற அவருக்கு தெரியும். ஆமே. ஏன்னா உருவாக்குறதுக்கு முன்னாடியே நம்மளை இவன் இப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு தெரியாத தேவன் என்ன செய்தார்னா உருவாக்கினார் இல்லையா? நம்மளை உருவாக்குறதுக்கு முன்னாடியே நம்மளை பற்றி ஆண்டவருக்கு தெரியும். தெரியுமா? ஆதாம் விழுந்து போவான்னு ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். எப்போ? ஆதாம உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு தெரியும். இந்த ஆதாம் என்ன செய்வான், இவன் பொண்டாட்டி பேசிக்கிட்டு என்ன பண்ணிவிடுவான், அதனால் உங்களை யாரும் சொல்லலை, பொண்டாட்டி பேசி என்ன பண்ணிவிடுவான், அவன் விழுந்து போயிடுவான் அப்படின்னு யாருக்கு தெரியும்? ஏஞ்சிரிக்க என்ன தெரியும் அப்படின்னாக்கா தெரியும் இல்லையா? முதல் நாள் எதை உருவாக்குனாரு, வெளிச்சத்தை உருவாக்குனாரு. 2ஆம் நாள் உருவாக்குனாரு, ஆகாயவரை உருவாக்குனாரு. 3ஆம் நாள் எதை உருவாக்குனாரு, கணிதரன் ஜீவ பிரகத்தை உருவாக்குனாரு. 4ஆவது நாள் ஆகாயத்தினுடைய நட்சத்திரங்களை இதெல்லாம் உருவாக்கிட்டார் இல்லையா? 6ஆவது நாள் எதை உருவாக்குனாரு, அதை பைபிளை பார்த்து தான் நாங்கள் சொல்லுவோன்றியா? 6 நாள் படைச்சார் இல்லையா? 4ஆவது நாள் படைச்சது சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இல்லையா? 6ஆவது நாள் படைச்சது யாரு? ஜீவ, அதாவது மிருகங்கள், பறவைகள், மனுஷனை உருவாக்கினார் இல்லையா? 7ஆம் நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். இப்போ ஆண்டவருக்கு எப்போ தெரியுது, இந்த ஆதாம் விழுந்து போவான், இவன் விழுந்து போன உடனே இயேசு இந்த பூமிக்கு என்ன செய்யணும், மனுஷனை பறக்க வரணும். இந்த இயேசு என்ன செய்யணும், இயேசு பிறந்த உடனே இவர் ஆராதிப்பதற்கு ஒரு 3 பேர் என்ன செய்வாங்க, நட்சத்திர கோட்டை என்ன செய்வாங்க, கிழக்கிழந்த சாஸ்திரிங்க வருவாங்க. அவங்க வந்து என்ன செய்யணும், இந்த இயேசுவை ஆராதிக்கணும். இவனுக்கு வழி காட்டுறதுக்கு எது வேணும்? புரியுதா நான் சொல்றது? 4ஆவது நாள் நட்சத்திரம் படைச்சாரு, 6ஆவது நாள் மனுஷனை படைச்சிட்டாரு. அப்ப 4 நாளுக்கு முன்னாடி ஏன் நட்சத்திரம் படைச்சாரு? ஏன் 7ஆவது நாள் படைச்சிருக்கலாம்ல? இல்ல 4ஆவது நாள் மனுஷனை படைச்சிட்டு 6ஆவது நாள் நட்சத்திரம் படைச்சிருக்கலாம்ல?
புரியுதா? 4வது நாள் நட்சத்திரத்தை படைச்சாரு. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் 4வது நாள் படைச்சிங்கல்ல, இந்த 4வது நாள் விட்டுட்டு ஏன் நட்சத்திரம் 6வது நாள் படைச்சிருக்கலாமே? இந்த மனுஷனுக்கு தானே வெளிச்சம் தேவை, அப்போ நீங்கள் அவனை உருவாக்கிட்டு அப்புறம் வெளிச்சத்தை கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டா, இல்லைப்பா நான் உருவாக்குற வெளிச்சத்துக்கு மட்டும் இல்லை. ஏன்னாக்க இந்த ஆதாம் என்ன செய்வான்? விழுந்து போவான். இந்த விழுந்து போன என்ன செய்யணும்? ஒரு கூட்டம் அப்படியே தேவ சமூகத்தில் பாவமாக போயிடும். இந்த பாவமான போன மனிதன் மீட்கிறதுக்கு யார் வரணும்? இயேசு இந்த பூமிக்கு வரணும். இந்த பூமிக்கு வந்து பிறந்த உடனே கிழக்கு யார் வருவாங்க? சாஸ்திரங்களை ஆராதிக்க வருவாங்க. அப்படி ஆராதிக்க வர்றவங்களுக்கு யார் வழிகாட்டுறது? நட்சத்திரம் வழிகாட்டும் இல்ல. அதனால இவன் விழுந்து போவான்னு யாருக்கு தெரியுது? ஆண்டவருக்கு. ஆதாம் விழுந்து போவான்னு படைக்கிறதுக்கு முன்னாடியே தெரியுது இல்லையா? இன்னும் உருவாக்கவே லேட் ஆக போகுது. இன்னும் வேற உருவாக்குறதுக்கு இன்னும் என்ன செய்ய போகுது? இன்னும் 2 நாள் இருக்குது இல்லையா? ஆதாம உருவாக்குறதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குது. அந்த 2 நாளுக்கு முன்னாடியே தெரியாம என்ன செஞ்சிருவான்? விழுந்து போவான். ஆனால் அவர் நினைச்சிருக்க மாட்டாரு. இந்த ஆதாம் மிருகங்களுக்கெல்லாம் பேர் வச்சாரு. எப்படி நினைச்சிருப்பாரு? நான் எப்படி இருக்கிறேன் பாரு, நான் ஆண்டவர் எப்படி இருப்பேன் பாரு அப்படின்னு இல்லையா? இந்த புது தொடப்பு என்ன செய்யும்? புது தொடப்பு என்ன செய்யும்? ஏங்க புது தொடப்பு என்னங்க பண்ணோம்? நம்ம வீடு கூட்டிங்களா இல்லையா? புது தொடப்பு என்ன செய்யும்? நல்ல கூட்டம் இல்லையா? கொஞ்ச நாள் போன உடனே இந்த தொடப்பு என்ன தொடப்பா மாறி போயிடும்? குட்டை தொடப்பா மாறி போயிடும் இல்லையா? கட்டை தொடப்பு மாறும் இல்லையா? அப்போ என்ன செய்யும்? போற வரனா குச்சி உட்காந்துக்கும். எது? நான் தொடப்பத்தை சொன்னேன் சரியா? இப்போதான் அது லேட்டஸ்ட் தொடப்பு, கம்ப்யூட்டர் தொடப்பு வந்துருச்சு இல்லையா? முதல்ல என்ன? இந்த தென்னை ஓலையை எடுத்து அந்த ஓலையில் ஓலையெல்லாம் கிழிச்சிட்டு குச்சியை போட்டு எழுந்திருப்பாங்க. அது நீட்டாக இருக்கும் இல்லையா? அக்கா வழியாமல் அப்படி நீண்டியே அப்படி படிக்கணும் போவாங்க கொஞ்ச நாளைக்கு. அதுக்கப்புறம் என்ன செய்யும்? இந்த நீட்டாக தொடப்பம் என்ன தொடப்பம் மாறிடும்? குட்டை தொடப்பமாக மாறுமா? மாறுமா மாறாதா? உங்களுக்கு தெரியல, வெளியே போய் பாருங்க எத்தனை தொடப்பு இருக்குன்னு. அந்த தொடப்பம் என்ன செய்யும்? முதல்ல பார்த்தாக்க சத்தமே இல்லாமல் கூட்டினுச்சு இல்லையா? இப்போ எங்கே பண்ண சரி வருனாலும் ஒரு குப்பையும் வர மாட்டேங்குது. ஒரு குப்பையும். அதை புது தொடப்பு என்ன செய்யும்? நல்ல கூட்டம்ல. அப்போ ஆதாம் எப்படி? ஆதாம் என்ன சொன்னார்? நான் அப்படி இருப்பேன், நான் இப்படி இருப்பேன், ஆண்டவருக்காக இப்படி பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன் சொன்னார். 5 நாள் போனவனே அடையாளமே காணும். என்ன செய்ய? அப்போ நம்மளை பற்றி ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். அதெல்லாம் சொல்கிறாரு, நான் அறிஞ்சிருக்க பின்னால் யார் என்ன செய்ய வேண்டியதில்லை, அப்படி பற்றி சாட்சி சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ தேவனுடைய பார்வையில் நல்ல சாட்சி பெறுவதற்கும் தேவன் நம்மைக்கு ஒரு நற்சாட்சி கொடுப்பதற்காக இந்த மாதத்தை நம்ம பிரயாசப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த பிரயாசம் என்ன செய்யும்? நீ என் பார்வையில் அருமையானபடியால் கனம் பெற்ற என்றார் இல்லையா? இந்த கனம் ஒரு மனுஷனுக்கு என்ன கொண்டு வரும்? நான் முதல் சொன்னேன் இல்லையா? அவர் நல்லவரை சொன்னா என்ன, அவர் கெட்டவரை சொன்னா என்ன? நல்லவர்னு சொல்லிட்டானாலும் ஆசீர்வாதம் இருக்குது, கெட்டவர்னு சொல்லிட்டா ஆபத்தும் இருக்குது. நல்லவர்னு சொன்னா ஆசீர்வாதம் இருக்குது, கெட்டவன்னு சொல்லிட்டா ஆபத்து இருக்குது. ஆண்டவர் நல்லவர்னு சொல்லிட்டார்னா என்ன இருக்கு? இப்ப நான் சொன்னேன். இப்ப தாவீது ஆண்டவர் என்ன சொன்னாரு? நல்லவன்னு சொன்னாரா? தாவீத தேவன் என்ன சொன்னாரு? நல்லவன்னு சொன்னார் இல்லையா? எத்தனை 7 பேர் தடுத்து பார்த்தா. எதை? தாவீதுக்கு கிடைக்கிற மேன்மையை, தாவீதுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை 7 பேர் என்ன செஞ்சு பார்த்தா? தடுத்து பார்த்தா. என்ன செய்ய முடியல? எத்தனை தடை வந்தாலும், அந்த எத்தனை எலியா போந்தாலும், அவன் சம்மா வந்தாலும், யார் வந்தாலும் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு? எல்லாத்தையும் ஓரம் போங்கப்பா, ஓரம் போங்கப்பா, ஓரம் போங்கப்பா அப்படின்னு எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு கர்த்தர் சார் அப்படி தூக்கி கொண்டு உட்கார வச்சு அப்படி ஊற்றி வச்சு ஆஸ்வதிச்சு போயிட்டார் இல்லையா? ஆஸ்வதிச்சு போயிட்டாரா? அப்போ இப்போ கெட்டமான சோதனை என்ன கிடைச்சிச்சு? கிடைக்க வேண்டிய நன்மை, எதிர்பார்த்த நன்மை என்ன செய்யாம போயிடுச்சு? கிடைக்காம போயிடுச்சு. நல்லவன்னு சொன்னதுனால கிடைக்காதுன்னு நினைச்ச நன்மைகள் என்ன செஞ்சு? இப்போ எல்லாரும் வீட்டில் சாப்பிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா? இவர் எங்கே போயிட்டாரு? ஆடு மேய்க்க போயிட்டார். இப்போ சாமுவேல் வந்து ஒரு ஆளை அவங்க வீட்டில் ராஜாவை தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி எடுத்துக்கோங்க இல்லையா? இப்போ சாமுவேல் வந்தார், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கொண்டு வாங்க, நம்ம என்ன செய்யணும்? உங்கள் ஆளை ஒரு ஆளை ராஜாவை ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டா வாங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே சரி உடனே ஈசாய் கூட்டுறான். சரி தாவீது இவங்க 6 பேரும் வீட்டில் இருக்கட்டும், நீ எங்கே போ, ஆடு மேய்க்க போப்பா அப்படின்னு போயிருந்தா. இப்போ தாவீது என்ன நினைச்சிருப்பாரு? சரி இந்த 6 பேரில் ஒரு ஆள் தான் யாரும் இருப்பாங்க, ராஜாவாக இருப்பாங்க, நாம் என்ன ஆக போகிறது கிடையாது, நமக்கு ராஜ பதவி கிடைக்க போகிறது கிடையாது, நம்ம எதுக்கு தான் லாக்கி, நம்ம ஆடு மேய்க்க தான் லாக்கி, சரி விடு கர்த்தர் நம்ம கொடுத்தது தோத்திரம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டு பாருன்னா அப்படி போயிட்டு பாரு இல்லையா? இப்போ தாவீதுடைய கணிப்பு என்ன? இது நமக்கு கிடைக்காது, இது நமக்கு கிடைக்காது. இப்போ எலியா நினைச்சிருப்பாரு, எலியா அப்படி வந்த வான உடனே இப்போ சாமுவேல் எழுந்தார் இல்லையா? இப்போ எலியா நினைச்சிருப்பாரு, நமக்கு தான் என்ன செய்யுது, நமக்கு தான் என்ன செய்யுது, ராஜ பதவி கிடைக்கல நினைச்சார் இல்லையா? ஒரே செகண்ட்ல காரியம் மாறி போச்சு பாருங்க. ஒரே செகண்ட்ல கர்த்தர் மாத்திடுவாரு.
ஒரே செகண்ட் உன் வாழ்க்கையை தலைகீழ கத்தர் மாத்திருவாரு. வித்தின் செகண்ட்ல வாழ்க்கையை தலைகீழ கத்தர் மாத்திருவார். எதை வச்சு? எலியா ரெடியாகி வந்துட்டார். வீட்டிலிருந்து சாமுவேலுக்கு முன்னாடி வருகிற வரைக்கும் கூட அப்படி தெரியாது இல்லையா? இப்ப எலியாவை பார்த்த உடனே தாவீது என்ன சாமுவேல் என்ன செய்யறாரு? எழுந்து அப்படி பைபிள் சொல்றது இல்லையா? அவர் எழுந்து என்ன செய்யறாரு? தைல குப்பியை ஓபன் பண்றாரு இல்லையா? எழுந்து தைல குப்பியை ஓபன் பண்றார். இப்ப எலியாவை என்ன நினைச்சிருப்பாரு? 2 நிமிஷத்துல நான் யாரை மாற போறேன்? நான் ராஜாவா மாற போறேன். அது இப்படி சொல்லாம கொஞ்ச நேரத்துல நான் என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்கப்பட போறேன். கொஞ்ச நேரத்துல நான் உயர்த்தப்பட போறேன். கொஞ்ச நேரத்துல நான் மேன்மைப்பட போறேன். கொஞ்ச நேரத்துல நான் ஆசீர்வாதமா இருக்க போறேன். எல்லாருக்கும் தலைவனா மாற போறேன். நல்லா இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சிருப்பார் இல்லையா? நினைச்சிருப்பாரா? எலியா வந்த போது அவன் பார்த்த உடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ண இவன் தானா இருக்கும் என்று என்றான். உடனே அப்ப எலியா நினைச்சிருப்பாரு, கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய போறேன்? நான் ஆசீர்வதிக்கப்பட போறேன் இல்லையா? கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய போறேன்? நான் ஆசீர்வதிக்கப்பட போறேன். கொஞ்ச நேரத்தில் நான் உயர்த்தப்பட போறேன். கொஞ்ச நேரத்தில் வித்தின் செகண்ட் தான், இன்னும் கொஞ்ச நேரம் நான் என்ன செய்ய போறேன்? ராஜாவா மாற போறேன், ஆசீர்வதிக்கப்பட போறேன் அப்படின்னு ரொம்ப எவ்வளவு கற்பனை வச்சிருப்பாரு உள்ள. நான் ராஜாவானா இப்படி எல்லாம் பண்ணணும், இப்படி எல்லாம் பண்ணணும் அப்படி நினைச்சிருப்பாரா இல்லையா? நினைச்சிருப்பாரா? நினைச்சிருக்க மாட்டாரா? நினைச்சிருப்பா இல்லையா? ஆனா இவ்வளவு எதிர்பார்ப்புகளும் ஒரே செகண்ட்ல மண்ணா போயிடுச்சு. ஒரே செகண்ட்ல. ஏன் தெரியுமா? அவனை கொடுத்த ஆண்டவன் நல்லவன் சொல்லாம போயிட்டார். ஊர் உலகத்திற்கு நல்லவன் சொல்லி என்ன புரிய வச்சனும்? ஊர் உலகத்திற்கு எல்லாரும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எலியாப் இஸ் a good, எலியாப் இஸ் a good, எலியாப் இஸ் a good. ஆனா கதை சொன்னா எலியாப் இஸ் a bad enter. எலியாப் இஸ் அப்ப என்ன எவ்வளவு எதிர்பார்த்திருந்தாரோ, எவ்வளவு கற்பனை பண்ணாரோ, இந்த கற்பனை எல்லாம் என்னவா போச்சு? மண்ணா போயிடுச்சு. என்ன காரணம்? கர்த்தரிடத்துல நல்ல சாட்சி பெறல இல்லையா? இப்ப தாவீது எப்படி போயிருப்பாரு? நான் சொல்ல வந்தது வேற, ஆனா வரத சொல்லிட்டு வரேன் சரியா? இப்ப தாவீது என்ன நினைச்சிட்டு போயிருப்பாரு? சரி, ஒன்னு எலியா ராஜாவாகுவான், இல்ல என்ன செய்வான்? அப்ப ராஜாவாகுவான், இல்ல சம்மா ராஜாவாகுவான். என்னதா 3 பேர் யாரு? ஏற்கனவே செலக்ட் ஆகி ராணுவத்தில் இருக்கிறாங்க. ஏற்கனவே செலக்ட் ஆகிட்டு எங்க இருக்கிறாங்க? ராணுவத்தில் இருக்கிறாங்க. அதனால இது எலியாவுக்கு தான் கிடைக்கும், இது அபினதாவுக்கு தான் கிடைக்கும், இது சம்மாவுக்கு தான் கிடைக்கும். அப்படி சரி நம்ம என்ன செய்வோம்? நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் போப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டார். என்னன்னு? ஒருவேளை வீட்டில் வச்சிருந்தாவது என்ன நினைச்சு பார்த்துருப்பாரு? சரி எப்பயாவது நமக்கு என்ன செய்யும்? ஒருவேளை ஜோமனி நினைப்பார். என்னது? ஆண்டவரே இந்த எலியாப்பை தள்ளி விட்டுருங்க, இந்த அபினதாவை தள்ளி விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாரு? பண்ணியிருக்க மாட்டாரா? இப்போ நேற்று சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு பரிசு எடுக்கல, ஆண்டவரே இந்த மாதம் மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்கள் உடனே வந்துடாதீங்க, இந்த 1 மாதம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டவரே, அடுத்த மாதம் என்ன பண்ணிடுங்க, நான் திரும்ப எடுத்துட்டு பிறகு நீங்கள் வந்துருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணியிருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா? அதை போல எலியாவுக்கு ஒருவேளை தாவீது வீட்டில் இருந்தா என்ன ஜெபிச்சிருப்பாரு? ஆண்டவரே இவங்க எல்லாரும் என்ன ஆடுமைக்கு வச்சுட்டாங்க, அதனால எப்படியாச்சும் சின்சியரா அப்படியே முகத்தை பார்த்துனே, ஆண்டவரே எப்படியாச்சும் இந்த எலியாவை தள்ளி விட்டுருங்க ஆண்டவரே, தள்ளி விட்டுருங்க ஆண்டவரே அப்படின்னு மனசுல சின்சியரா ஜெபம் பண்ணியிருப்பான் இல்லையா? யாரோ அப்படி பண்ணிருக்கிறீங்க பார்த்துக்கோங்க சரியா? மனசுல ஒரு ஆழமா ஜெபம் பண்ணிருக்கிறீங்க. என்னன்னு? ஆண்டவரே அவனுக்கு கிடைக்கக்கூடாது, அது எனக்கு தான் கிடைக்கணும், இது எனக்கு தான் கிடைக்கணும். வெளியே சொல்லல, வெளியே அப்படி எழுதா நீ தான் ராஜாவாக போற அப்படின்னு வெளியே சொல்லிட்டான். ஆனா உள்ள என்ன தோணுது? ஆண்டவரே நான் வாயில தான் சொல்றேன், நான் இருதயத்தில் சொல்லல, எப்படியாச்சும் தடுத்துருங்க, எப்படியாச்சும் தடுத்துருங்க அப்படின்னு சின்சியரா ஜெபம் பண்ணியிருப்பான். எங்கிருந்தா? வீட்டுல இருந்ததாவது. இப்ப எங்க அனுப்பிட்டாரு? இவன் வீட்டுல இருந்தா எப்படி ஜெபம் பண்ணுவான்னு தெரியுதா? அப்ப எங்க அனுப்பிட்டாரு? இவனை வச்ச வீட்டுல இந்த கல்யாணம் பார்க்க பொண்ணு பார்க்க வந்தான்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் 2 பொம்பளைங்களை பார்த்தா அந்த சின்ன பிள்ளை வெளியே அனுப்பிடுவாங்க. பார்த்தீங்களா? புரியலையா? இந்த பொண்ணு பார்க்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒரே பொம்பளை யாரும் அனுப்ப மாட்டாங்க இல்லையா? 2 பொம்பளை பிள்ளைங்க வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க? இந்த 2வது பிள்ளை என்ன பண்ணிடுவாங்க? அந்த வீட்டு பக்கமே தலை காட்ட மாட்டாங்க. பார்த்தீங்களா? எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருவாங்க. பார்த்தீங்களா? அப்படி ஏதாவது திறப்போட்டு மூடி வைக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க? அப்படி திறப்போட்டு மூடி வச்சிருவாங்க இல்லையா? அவங்க வந்து போய் சேர்ற வரைக்கும் என்ன செய்யவே மாட்டாங்க, அந்த பக்கம் அந்த புள்ளியை காட்டவே மாட்டாங்க இல்லையா? அது மாதிரி ஈசாய் பார்த்தாரு, இவனை வச்சோன்னு வச்சுக்கோங்க நமக்கு பெரிய இந்த எலியாவுக்கு பெரிய ஆபத்து வந்துடும், அதனால என்ன செய்ய முடியாது. அதனால இந்த தாவீது என்ன செஞ்சிடணும்? சின்சியரா முதல்ல வெளியே அனுப்புறது சின்சியரா பார்த்தார் இல்லையா? சின்சியரா அனுப்பிட்டாரு, வெளியே அனுப்பிட்டாரு இல்லையா? எதனால? இவனை வச்ச நாளைக்கு நமக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும், அந்த பெரிய பையனுக்கு என்ன செய்யாது, ஒன்றும் கிடைக்காதுப்பா அப்படின்னு அனுப்பிட்டார். பார்த்தியா? அந்த மாதிரி அவன் தான் என்ன பண்ணிடுவான்னு இருந்தா கூட தெரியும். சரி எப்படியாவது என்ன செய்யும், இப்படி ஜெபம் பண்ணியாவது நம்ம என்ன பண்ணிடலாம், இப்படி ஜெபம் பண்ணியாவது நம்ம என்ன பண்ணிடலாம்,
நம்ம ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம் அப்படி ஒரு நம்பிக்கையாவது இருந்திருக்கு இல்லையா? அதனால் என்ன பண்ணிட்டாரு, சின்சியராக அப்போ வெளியே அனுப்பிட்டார் இல்லையா? இப்போ நடந்து போச்சு. இருந்ததாவது ஜெபம் பண்ணி இருக்கலாம். இதுக்கு நம்மளை யார் தேடி வர போறா? நம்ம எப்போ வீட்டுக்கு போகிறோம்? சாயங்காலம் அதுக்குள்ள பழைய சோறு கூட என்ன சொன்னோம், இருக்கிற அரைக்குறை பிரியாணி போகிறோம், சாப்பிட்டு வேறு குஸ்கா மட்டும் தான் என்ன பண்ணி நிற்பான். இப்போ வீட்டில் பிரியாணி செஞ்சு நிற்கிறான் இல்லையா? இப்போ காலையில் போனால் என்ன கிடைக்கும்? இப்போ கல்யாணத்துக்கு போனால் எதிர்பார்க்காதீங்க, அங்கே இல்லை, அதெல்லாம் என்ன செய்யுதுங்க, எதிர்பார்க்காதீங்க, அது இல்லை. ஆனால் சொல்கிறேன் சரியா? இப்போ பதில் போக்குறது என்ன கிடைக்கும்? லெக் பீஸாக வரும், அது எல்லாம் பீஸாக வரும், பீஸாவாக வரும் இல்லையா? இப்போ கடைசி பணம் என்ன கிடைக்கும்? வெறும் குஸ்கா மட்டும் தானே கிடைக்கும். அதனால் இப்போ தாவீது என்ன நினைச்சிருப்பாரு, நான் காலையிலே போயிருந்தா கூட என்ன செஞ்சிருக்கலாம், பிரியாணியாவது கிடைச்சிட்டு சாப்பிட்டு வந்திருக்கலாம். இப்போ நம்ம எங்கே போகிறோம்? ஆடை மேய்ச்சி முடிச்சு சாயங்காலம் தான் போக போகிறோம். என்ன கூட கிடைக்காது, ஒரு குஸ்கா கிடைச்சா கூட தோத்துறதான் அப்படி நினைச்சுன்னு போயிருப்பார் இல்லையா? வெறும் சோறு கிடைச்சாவது பரவாயில்ல அப்படி நினைச்சு போயிருப்பார் இல்லையா? அப்போ ஒன்று நமக்கு என்ன போறது இல்லை, கிடைக்கவே போது நினைச்சிருக்கிறாரு. ஒரே செகண்ட் கத்த தலைகளை கத்தர் மாறிட்டான். யாருக்க சொல்றான், உன் வாழ்க்கையை மாத்துறது கத்த ஒரு செகண்ட் போதும். உன் வாழ்க்கையை மாத்துறதுக்கு ஆண்ட ஒரு வினாடி போதும், ஒரே ஒரு வினாடி போதும். உன் வாழ்க்கை அப்படியே தலைகளை மாற்றி விடுறதுக்கு, உன்னை தூக்கி உயரத்தில் வைக்கிறதுக்கும், உயரத்தில் உன்னை கீழே தள்ளுறதுக்கும் ஒரே வினாடி போதும். எதை வச்சு தெரியுமா? தேவனுடைய பார்வையில் நீ யார்? தேவனுடைய பார்வையில் நாம் யார்? மனுஷனுடைய பார்வையில் நம்ம எல்லாருமே நல்லது, எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில் நாம் யார்? தேவனுடைய பார்வையில் மாத்திரம் நம்ம நல்லவங்களா இருந்துட்டோம்னா, நீ எது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, இது நடக்காது, இது முடியவே முடியாதுன்னு எதை நினைச்சிருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட காரியத்தையும் ஒரே வினாடியில மாற்றி அதை அத்தனையும் உனக்கு கொடுத்து உன்னை தூக்கி உயரத்தில் வைப்பதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஆமே. ஆனா அதே இடத்துல தேவனுடைய பார்வையில் நல்லவங்களா இல்லைனாக்க, எவ்வளவு உயரத்தில் இருந்திருந்தாலும், எவ்வளவு உயர்வா கற்பனை பண்ணி வச்சிருந்தாலும், எவ்வளவு பிளான் பண்ணி வச்சிருந்தாலும், எவ்வளவு திட்டம் மட்டும் வச்சிருந்தாலும், அது எல்லாம் தவிடுபடியாக்கி உன்னை தூக்கி கீழே போடுறதுக்கும் ஒரே வினாடி போதும். மேலே உயர்த்துறதுக்கும் ஒரு வினாடி, உன்னை கீழே தள்ளுறதுக்கும் ஒரு வினாடி. எதை வச்சு? நான் தேவனுடைய பார்வையில் யார்? நான் தேவனுடைய பார்வையில் யார்? அப்ப கர்த்தருடைய பார்வையில் நல்லவர்களாக இருந்துட்டோம்னா நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவருக்கு என்னவே கிடையாது, தடையே கிடையாது. உயர்த்துவதற்கு என்ன கிடையாது, தடையே கிடையாது. மேன்மைப்படுத்துறதுக்கு என்ன கிடையாது, தடையே கிடையாது. ஆனால் தேவனுடைய பார்வையில் நல்லவர்களாக இல்லைன்னுட்டா, நான் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், நான் ஏராளமான கற்பனை பண்ணி வச்சிருந்தாலும், கூடையா கற்பனை பண்ணி வச்சிருந்தாலும், அந்த கற்பனைகள்லாம் ஒரே செகண்ட்ல தவிடுபடியாக்கி போட்டு மண்ணோட மண்ணாக்கி உன்னை தூக்கி கீழே போடுவதற்கும் கர்த்தர் ஆயத்தமாக்கிறார். ஒரு கேள்வி கர்த்தர் முன்வைக்கிறார், நீ யார் பார்வையில் நல்லவனா இருக்க விரும்புற? கர்த்தர் கேள்வியை ஒரு கேள்விக்குரிய கண்ணுக்கு பண்ணி நிறுத்துக்கிறத நான் பார்க்கிறேன். யார் பார்வையில் நீ நல்லவனா இருக்க விரும்புற? மனுஷன் பார்வையிலையா, தேவ பார்வையிலையா? தேவ பார்வையில் நல்லவனுக்கு பிரயாசப்பட்டுட்டோம்னா நம்மளை உயர்த்துவதற்கும் நம்மளை ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தருக்கு தடையே கிடையாது, தயக்கமே கிடையாது. ஆமே. அப்ப தேவனுடைய பார்வையில் அருமையா இருந்தாதான், தேவனுடைய பார்வையில் நல்லவர்களா இருந்தாதான் நம்மளை தேவன் என்ன செய்ய முடியும், கனம் பண்ண முடியும். அந்த கனம் என்ன அப்படின்னா, இல்லாததை நினைச்சிருக்க மாட்டோம், கிடைக்கவே கிடைக்காதுன்னு நினைச்சதை என்ன செய்ய முடியும், கிடைக்கவே கிடைக்காத நினைச்சதை என்ன செய்ய முடியும், கிடைக்க வைக்க முடியும். ஆனா தேவனுடைய பார்வையை நல்லவங்களா இல்லைன்னா, நான் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு இருக்கிறத கிடைக்காமலாக்கவும் முடியும். ஆமே. ஆமே. புரியுத சொன்னது? இப்ப தேவன் என்ன எதிர்பார்க்கிறா? நீ கிடைக்கவே கிடைக்காது, நடக்கவே நடக்காதுன்றதை கிடைக்க வச்சு நடக்க வச்சு உன்னை தூக்கி உயரத்தில் வைக்கணுமா? இது எனக்கு தான் அது கிடைக்கும், நான் தான் அதுக்கு தகுதி, எனக்கு கிடைக்கும், இது பண்ணுவேன், இதை செஞ்சுவேன், இதை ஆக்குவேன் அப்படின்னு பயங்கர கற்பனை பண்ணி ஒரு உயர்ந்த கற்பனை வச்சிருக்கிற என்னை தூக்கி அந்த கற்பனையெல்லாம் தவிடுபடியாக்கி அந்த கற்பனையெல்லாம் மண்ணாக்கி போட்டு என்னை தூக்கி கீழே போடணுமான்றதை நம்மளே முடிவு பண்ணிக்கணும். ஆமே. ஆமே. அப்ப தேவன் இதை யாருக்கு செய்ய விரும்புகிறார்? தேவன் இதை அப்ப தேவனுடைய பார்வையில் யார் கனம் பெற்றவன்? தேவனுடைய பார்வையில் யார் கனம் பெற்றவன்? முதல் வசனத்தை வாசிக்கலாம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது. யாரு சொல்றாரு? இப்ப இதை சொல்லிட்டு தான் 4ஆம் வசனம் சொல்றார். என்ன சொல்றார்? நீ என் பார்வையில் அருமையானபடியால் கனம் பெற்றாய். இல்லையா? இந்த கணத்துக்கு ஒரே ஒரு வசனம் சொல்லிட்டுமா? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29-30. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29-30. கடற்கரை கொஞ்சம் வேகமா வாசிங்க, நான் கொஞ்சம் வேகமா பேசுறேன், நேரம் இல்லை.
எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணினது எப்படி இருக்குன்னா, உங்களை செழிக்க பண்ணினீர்கள் என்றார். என்ன செய்யறாரு? உங்களை என்ன செஞ்சிறேன்? செழிக்க பண்ணி வச்சிருக்கிறேன். வாசிக்கலாம். மதிப்பானே ஆகையா சொல்லுகிறது என்னவென்றால், வீட்டாரோ என்றைக்கும் என்று நான் நிச்சயமா சொல்லியிருந்தோம், இனி என்ன செய்யாது, இது நடக்காது. ஏன் நடக்காதுன்னா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை, அப்ப நான் கனம் என்பது ஒரு அடையாளம் என்ன, நிறைய அடையாளம். அதில் ஒரு அடையாளம் என்ன, இப்ப இருக்கிற செழிப்பை உனக்கு அப்படியே நான் என்ன செஞ்சிருப்பேன், இல்லாத செழிப்பை கொடுப்பேன், இருக்கிற செழிப்பை நீட்டிக்க பண்ணுவேன். அந்த கணம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப 30ஆம் வசனம் சொல்றாரு, என்ன கணம் பண்ணுகிறவளை நான் கணம் பண்ணுவேன்றார் இல்லையா? இந்த கணம் பண்ணும்போது என்ன வந்துச்சு? இல்லாத செழிப்பை கொடுத்த. இப்ப இந்த கணம் உனக்கு தொடர்ந்து நீடிக்கிறனா, இருக்கிற செழிப்பை நீட்டிக்க பண்ணுவேன் இல்லையா? நீங்க உட்காந்தீங்கன்னா திரும்ப நான் சொல்லி அப்புறம் இங்கேயும் ஒன்றும் கிடைக்காம ஆக்கிடுவோம் சொல்லிக்கோங்க. அதனால மாமான்னு தலையாட்டி கரெக்டாக புரிஞ்சுன்னா சீக்கிரம் முடிச்சு கொண்டு போய் ஏதாவது வாங்கி கொடுப்பேன், இல்லைன்னா ஒன்றும் கொடுக்காது போயிடுவேன். பார்த்துக்கோங்க சரியா? அப்ப என்ன சொல்ல விரும்புறாரு? என்னை கணம் பண்ண கணம் பண்ணுவேன். இந்த கணம் என்ன பண்ணிச்சு? 29 என்ன சொன்னாரு? உங்களை கொழுக்க பண்ணியிருக்கேன்னு சொல்ல, பிரதானமானவைகளை கொண்டு என்ன செஞ்சீங்க? அப்ப அந்த பிரதானமானது எப்படி வந்துச்சு? இந்த கணம் அவர்கள் மேல கணம் பெற்றதுனால அவங்க தேவன் அவனை கணம் பண்ணி, என்ன கணம் பண்ணுகிறவளை நான் அப்ப தேவன் ஒரு மனுஷனை கணம் பண்ண என்ன செய்வாரு? 2 செய்வார். 1, இல்லாததை கொடுப்பாரு, இருக்கிறத நீட்டிக்க பண்ணுவார். இல்லாததை கொடுப்பார். இப்ப தாவீதுக்கு இல்லாததை கொடுத்தாரு. இந்த பாதி என்ன செஞ்சிச்சு? நீட்டிக்க. எது வரைக்கும் நீட்டிச்சு? தலைமுறை வரைக்கும் நீட்டிச்சு இல்லையா? இப்ப சாமுவேலுக்கு என்ன சொன்னார்? சாமுவேலை கொண்டு நாத்தானை கொண்டு சாமுவேலுக்கு தாவீது என்ன சொன்னாரு? உன் பிள்ளைங்க தலைமுறையா எங்க இருப்பாங்க? ஏன் ராஜாவா இருப்பாங்க இல்லையா? இந்த அபிஷேகத்தை, இந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யறாரு? இல்லாத ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ரெண்டாவது என்ன செஞ்சாரு? இருக்கிற ஆசீர்வாதத்தை இல்ல கொடுத்த ஆசீர்வாதத்தை நீட்டிக்க பண்ணுவா, இல்ல பெருக்க நீட்டிக்க என்ன பண்ணுவாரு? கொடுத்துட்டு இருப்பா. இதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய கனத்தை கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆமே, கனத்தை கிடைக்கிற ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? இல்லாததை கொடுப்பார், இருக்கிறத நீட்டிக்க பண்ணுவார், இல்ல வளர செய்வார், இல்ல நீட்ட என்ன செய்வார்? அந்த ஆசீர்வாதம் ஒரு நாள் என்ன செய்யாது? நம்மளை விட்டு நீங்காது, அது நீடித்து கொண்டே இருக்கும். எது வரைக்கும்? தலைமுறை வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் நீடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டும். இது ரெண்டும் நடக்கணும்னா கர்த்தருடைய பார்வையில் நம்ம யாரா இருக்கணும்? கனம் பெற்றவங்களா இருக்கணும். யாரை கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறார் அப்படின்னா, உருவாகி கொண்டிருக்கிறவளை கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறார். உருவாகி கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார்? கனம் பண்ண விரும்புகிறார். யார? இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் இல்லையா? இப்ப தேவன் எதில் பிரியப்பட இவரை பார்த்தா சொன்னார். எது? முதல்ல இஸ்ரவேலேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கணும்? யாக்கோபேன்னு சொல்லியிருக்கணும் இல்லையா? வசனத்தை கொஞ்சம் அப்படி முன்னாடி வாங்க இல்லையா? இப்ப என்ன சொல்லியிருக்கணும்? இப்போதும் யாக்கோபே நான் சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கி, அப்படித்தானே சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருக்கான் தானே? ஆனா அப்படி சொல்லலை. எப்படி சொன்னாரு? உன்னை உருவாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரமாக கர்த்தர் சொல்றதுன்றார் இல்லையா? சரி, உன்னை உருவாக்கினமாக கர்த்தர் சொல்லுகிறதுன்றார் இல்லையா? அப்ப தேவன் யாரை பார்த்து சொன்னாரு? உருவாக்க கொண்டவனை, இல்ல தன்னை உருவாக்கி கொண்டவனை, இல்ல உருமாற்றம் அடைந்தவன் தான் தேவனுடைய பார்வையில் கனம் பெற்றவன். சூப்பரா ட்ரெஸ் போடுறதுனால கனம் பெற்றவனை மாற முடியாது. நல்ல ட்ரெஸ் பண்ணதை நம்ப முடியாது, கனம் பெற்றால மாற முடியாது. எது கனம் பெற்ற மாறணும்? எந்த அளவுக்கு நான் உருவாகிறேன், எந்த அளவுக்கு நான் உருவாகிறேன். அப்ப எந்த அளவுக்கு நான் உருவாகிறனோ அந்த உருவாகுகிற மனிதனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், இவன் என் பார்வையில். இப்ப சொல்றாரு, அந்த மோசமா சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ நான் யாரு? நீ உருவாகினல்ல. அப்ப உருவானவனை பார்த்து தான் சொல்றாரு. உருவாகாதவனை பார்த்து சொல்லல, சிருஷ்டிக்கப்பட்டவனை பார்த்து சொல்லல, உருவாக்கப்பட்டவனை பார்த்து தான் சொல்றாரு. நீ என் பார்வையில் அருமையானபடியா. அப்ப தேவனுடைய பார்வையில் அருமையானவன் யாரு? உருவாகுகிறவன், இல்ல உருவாக்கி கொண்டவன். உருவாகுகிறவன் உருவாக்கி கொண்டே இருக்கணும், உருவாக்கி கொண்டும் இருக்கணும் இல்லையா? அப்ப எந்த அளவுக்கு இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையில் உருவாகிறோம். உருவாகிறோம்னா
கரு, ஒரு தாயின் கருவில் கரு உருவாகுது. எப்படி என்ன செய்யுது? இதுவரைக்கும் இல்லாத சுபாவங்களை நமக்குள்ள என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? உருவாக்கி கொண்டே இருக்கணும். இதுவரைக்கும் இல்லாத சுபாவங்களை நாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? உருவாக்கி கொண்டே இருக்கணும். இப்படி உருவாக்கி கொண்டவன் தான் தேவனுடைய பார்வையில் அருமையானவன். அவனுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? இல்லாததை கொடுக்கிறார், இருக்கிறதை நீட்டிக்க பண்ணுகிறார். இல்லாததை தடுக்கவும் மாட்டாரு, இருக்கிறத எடுக்கவும் மாட்டார். இருக்கிறத எடுக்கவும் மாட்டாரு, இல்லாததை தடுக்கவும் மாட்டார். இல்லாதது கிடைக்கணும், இருக்கிறது நீட்டிக்கணும்னா கர்த்தருடைய பார்வையில் அருமையான கனம் பெற்ற நபரா நல்லவங்களா இருக்கணும். அப்ப யார் நல்லவங்க? உருவாகுகிறவர்கள், இல்ல உருவாக்கி கொண்டவர்கள் தேவனுடைய பார்வையில் நல்லவர். இப்ப யாக்கோபு தான் ஆண்டவர் சொல்றார் இல்லையா? யாக்கோபு தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? இப்போதும் யாக்கோபே அப்படின்ட்டாரு. அப்புறம் இஸ்ரவேலன் என்ன பண்ணிட்டேன்? உருவாயிட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்போ உருவாக்கப்படுவதுன்னா என்ன காரியத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்னு சொன்ன, நமக்குள்ள சுபாவத்தை உருவாக்கணும், இல்ல சுபாவத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். சுபாவத்தை என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்ப ஆரம்பத்தில் சுபாவங்கள் எப்படி இருக்குது? யாக்கோபா இருக்கும்போது சுபாவங்கள் எப்படி இருக்குது? இஸ்ரவேல மாற்றப்பட்ட பிறகு சுபாவங்கள் எப்படி இருக்குது? இல்ல இஸ்ரவேல மாறுவதற்கு சுபாவம் எப்படி இருக்குது? எப்ப தேவன் இஸ்ரவேலை மாத்துறதுக்கு அவரை விரும்புறான், எதன் பிறகு இஸ்ரவேலை மாத்துறதுக்கு விரும்புகிறான் அப்படின்னு சொல்லி ரெண்டு கருத்து, இதுல ரெண்டு காரியம் அதுல ரெண்டு காரியம் வேகமா சொல்லி முடிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பின்பற்றி வாங்க. ஆமே. ஆதியாகமம் 25 முதல் நிலை எது? யாக்கோபா இருக்கிற நிலை என்ன அப்படின்னா, தனக்கு தோன்றுகிறபடியெல்லாம் செய்கிறவனாய் இருந்தார் யாக்கோபு. சிருஷ்டித்த போது எப்படி இருக்கிறாரு? தனக்கு தோன்றுகிறபடியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 25 29 கடை கொஞ்சம் வேகமா வாசிங்க பார்க்கலாம். ஒரு நாள் களைத்து வந்த போது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். யாக்கோபை நோக்கி எனக்கு கொஞ்சம் தா என்றான். உண்டாயிற்று. அவன் யாக்கோபு என்றான். அதற்கு ஏசா, நான் தான் சாக போறேனே, எனக்கு எதுக்கு? சரி வாங்கிக்கப்பா, எனக்கு கூழ கொடுன்னு சொல்லிட்டான். நடக்க சம்பளம் எல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம், ஆனா வேகமா பேசுறேன். ஆமே. இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சப்படுது இல்லையா? இப்ப யாக்கோபுக்கு கூழ் சமைக்க சொல்லி யார் சொன்னது? யாரும் சொல்ல இல்லையா? அப்ப முதல்ல யாக்கோபு யாரு? தனக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் செஞ்சு கொண்டு இருப்பார். தனக்கு என்ன தோணுதோ அதையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? இப்போ கூழ் சமைனா கூழ் சமைப்பேன், தோணுச்சுன்னா கூழ் சமைப்பார். இப்போ நான் சொல்லியா, நினைச்சா போவோம், நினைச்சா வருவோம், நினைச்சா உட்காருவோம், நினைச்சா சாப்பிடுவோம், நினைச்சா மூடு வந்தா பைபிள் படிப்போம், மூடு வரலன்னா அது எதுக்காக சார்? மூடு வந்தா பைபிள் படிக்கலாம், மூடு வரலன்னா மூடு வந்தா ஜெபம் பண்ணலாம், மூடு வரலன்னா ஆமாவா இல்லையா? ஆமா தானே? இல்லை இது தேவ சித்தமா அப்படியெல்லாம் ஒன்றும் பார்க்கல இல்லையா? ஆகமத்தன என்ன தோணுதோ அது செய்வார். நினைச்சா போவாங்க, நினைச்சா வருவாங்க, நினைச்சா இருப்பாங்க, நினைச்சா அப்படி அவங்களுக்கு என்ன தோணுதோ இது செய்து கொண்டு இருக்கிறதா யாருன்னா யாக்கோபு. சரியா? அப்ப முதல் நிலைமை யார்? யாக்கோபு தனக்கு என்ன தோணுதோ அதை செய்வார் இல்லையா? ரெண்டாவது யாக்கோபு யாருன்னா தனக்கு என்ன சொன்னாலும் செய்வார். முதல் யாக்கோபு யாரு? தனக்கு என்ன தோணுதோ அதை செய்வார். தனக்கு என்ன தோணுதோ அதை செய்வார். ரெண்டாவது யாக்கோபு யாரு? யார் என்ன சொன்னாலும் செய்வார். யார் என்ன சொன்னாலும் செய்வார். ஆதியாகமம் 27 அதிகாரம் 5, 6, 7 கொஞ்சம் வேகமா வாசிங்க, தெரிஞ்ச போவோம். ஆனா வசந்த ஞாபகப்படுத்துறேன். பேசுகையில் ஏசா போனான். அப்பொழுது யாக்கோபு அடுத்து என்ன சொன்னா நமக்கு தெரியும். என்ன சொன்னா, நீ நேரா மந்தைக்கு போ, 2 ஆட்டுக்குட்டியை கொண்டு வா, நான் ருசியுள்ள பதார்த்தம் என்ன செய்யறேன், நான் சமைச்சு கொடுக்குறேன், உங்க அப்பாட்ட கொடுத்துட்டு நீ வாங்கிக்குவன். இது யாருக்கு தோணல? யாக்கோபுக்கு தோணல. முதல்ல என்ன தோணுச்சு? கூட சமைச்சு நம்ம கொடுத்து என்ன பண்ணிடணும், ஆசத்தை வாங்கினு தோணுச்சு, செஞ்சார். ஆனா இப்ப யாக்கோபு என்ன செய்யல? நாம இப்படி ஆட்டு மந்தைக்கு போலாம், அவன் வரத்து முடியாது, சமைச்சு கொடுத்து கொண்டு போயிட்டு நம்ம பண்ணலாம். கூலியா அவ்வளோதான் சமைக்கிறாருன்னா இது செய்ய மாட்டாரா என்ன? சிக்கன் மட்டும் சமைப்பாரா, சமைக்க மாட்டாரா? சமைப்பாரா இல்லையா? ஏன்னா அம்மா 40 வருஷம் என்ன பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறா, நல்லா ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்டா. எதுக்கு? லேயாளுக்கும் ரெபேக்காளுக்கு என்ன பண்ணு, நல்லா சமைச்சு போடணுப்பா அப்படின்னு நல்லா ரெடி பண்ணி கொடுத்துட்டா. யாரு? அவங்க அம்மால சொன்னேன். சரி, அவங்க அம்மாவை சொல்லலை, அவங்க அம்மா அப்படி பண்ணி கொடுத்துட்டா. யாரோ நினைக்கிறாங்க எனக்கு கொடுத்து வச்ச மாமி அப்படி இல்லையா, என்ன செய்ய, எங்கள் வீட்டுக்காரில் மாட்டை அப்படி பண்ணி வச்சிருந்தா நான் எவ்வளோ நல்லா இருந்திருப்பேன் இல்லையா? எனக்கு கொடுத்து வந்துச்சு, என்ன பண்ண, எங்கள் மாமி என் கடை தான் வேலை வாங்க பார்க்குறேன், என்ன தான் குறைச்சி சொல்லிக்கிறா, என் வீட்டுக்காரன் ஒன்று செய்ய மாட்டான். இப்போ என்ன பண்ண மாதிரி என் வீட்டுக்காரன் பண்ண என்ன இருக்கும்?
மாமியா மருமகளை பண்ற மாதிரி வீட்டுக்காரன் உங்க வீட்டுக்காரன் பண்ண என்ன ஆயிருக்கும்? வீட்டுக்காரர் எப்படி ஆயிருப்பாரு? நல்லா சமைச்சிருப்பாரு இல்லையா? உங்களுக்கு வேலையா முடிஞ்சு போச்சு இல்லையா? அப்படி யாருக்கல அப்படி நினைக்கிறீங்க? கொடுத்து வைக்கல, என்ன செய்ய விட்டுருங்க அப்படி சொல்லியிருக்கிறா. இப்போ அழகான செய்யறாங்க. இப்போ யார் சொல்றதை கேட்கிறா? தனக்கு சொல்லல, மற்றவர்கள் சொல்லுகிறதை அவர் கேட்கிறவர் இல்லையா? 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா ஈசாக்கு சொல்றதை கேட்கிறவர் இல்லையா? 27ல ரெபேக்கா சொன்னா கேட்பாரு, 28ல யாக்கோபு சொன்னா ஈசாக்கு சொன்னா கேட்பார் இல்லையா? இப்போ யாக்கோபு யாரு? தனக்கு யார் என்ன சொல்றாலும் செய்வார். அம்மா சொன்னா அதை செய்வாரு, அப்பா சொன்னா அப்பா செய்வார் இல்லையா? இப்போ இவரை என்ன செய்யல. அப்ப ரெண்டாவது யாக்கோபு யாரு அப்படின்னா, முதல் யாரு? தனக்கு தோன்றபடி செய்கிறவர். ரெண்டாவது யாரு? யார் என்ன சொல்ல அப்படியே செய்கிறவர் இல்லையா? இதுல இருந்து நம்ம உருவாக்கப்பட்டு எப்படி மாற வேண்டும் என்று சொன்னா 31ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 31 ஆதியாகமம் 31 1ல இருந்து 3 வரைக்கும் வேகமா வாசிங்க பார்க்கலாம். குமாரர் யாவையும் ஒரு நாளே கேட்டான். பார்த்தபோது அது நேற்றைய முன்னால் இருந்தது போல இல்லை. கர்த்தர் யாக்கோபை நோக்கி இப்போ பிரச்சனை தெரியுது நமக்கு இல்லையா? என்ன பிரச்சனைன்னு, இப்போ என்ன ப்ராப்ளம்னு தெரியுது இல்லையா? இந்த ப்ராப்ளத்துக்கு என்ன செஞ்சிருக்கணும்? இப்போ மச்சானா ஆப்போசிட்டா மாறிட்டா, மாமனாரும் ஆப்போசிட்டா மாறியாச்சு. அப்போ என்ன செய்யலாம்? இனிமேல் நம்ம என்ன செய்யக்கூடாது, இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு கிளம்பி இருக்கணுமா? கிளம்பல. ஏன் கிளம்பல? இதுதான் யாக்கோபு இஸ்ரவேல் என்ன செய்யப்படுது, உருவாக்கப்படுவதற்கான அடித்தளம். பேர் ரெண்டாவது ஒரு சொல்லலாம். ஆனா தேவன் என்ன பார்க்கிறா? அந்த உருவாகக்கூடிய ஆரம்ப நிலையை ஆண்டவர் பார்த்த பிறகுதான் இஸ்ரவேலக தேவன் என்ன செய்ய முடியுது, உருவாக்க முடியுது. இது உருவாக ஆரம்ப ஸ்டேஜ். என்ன அப்படின்னா, சுயமாவும் நான் செய்ய மாட்டேன், மற்றவங்க சொல்றபடியும் செய்ய மாட்டேன், எனக்கு தேவன் சொல்றத நான் செய்வேன். தேவன் சொன்னா நான் செய்வேன். இது என்ன அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் உருவாவதற்கான முதல் படி. என்ன படி? எனக்கு ஆண்டவர் சொன்னா நான் செய்வேன், எனக்கு ஆண்டவர் சொல்லலன்னா நான் செய்ய மாட்டேன் இல்லையா? வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் போனா நான் போவேன், போக வேணான்னா உண்மையா சொல்றேன், போக வேணான்னா போவேன். கர்த்தர் சொல்ல நான் போல, அவ்வளவுதான். கர்த்தர் சொன்னா நான் போனேன், கர்த்தர் சொல்ல நான் போனேன். அப்ப யார் தான் சொல்லணும்? இப்ப சூழ்நிலை தெரியுது, பிரச்சனை தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆனா என்ன செய்யல? தானாகவும் சொல்லல இல்லையா? ஒருத்திக்கு 2 பேர் இருக்கிறா, என்ன செஞ்சிருக்கலாம்? இப்படி பிரச்சனை இருக்கு, என்னமா செய்யலாம் அப்படின்னு அங்கே கேட்டிருக்கலாமா? ஒன்று தனிக்கே பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு போச்சு, என்ன செய்யலாம்? சரி, இப்போ சளி பிடிச்சிருச்சு, பிரச்சனை தெரிஞ்சு போச்சு, என்ன செய்யலாம்? சொல்லுங்க. அதுதான் தப்பா சொல்லல, உண்மையை தான் சொல்றேன். இப்போ சளி பிடிச்சிருக்கு, என்ன செய்யலாம்? உடனே 2 மாத்திரை எடுத்து போட்டா சளி முடிஞ்சு போச்சு இல்லையா? இது யாருக்கே தோணுது? நமக்கே தோணுது இல்லையா? தோணுதா? 3 நாளாக தொடர்ந்து ஜுரம் ஆகிட்டே இருக்கு. ஜுரம் என்ன செய்யல? பேராசிட்டமால் போட்டால் கூட போக மாட்டேங்குது, என்ன செய்யறது? அப்போ யாரோ சொல்றாங்க 3 நாளாக ஜுரம் போலையா, அப்போ என்ன பண்ணுங்க, பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ நம்ம என்ன செய்யறோம்? ஓ அப்படியா, சரி ஓகே நான் போறேன். இப்போ யார் சொன்னது? மற்றவங்க சொன்னது இல்லையா? இப்போ பிரச்சனை என்னன்னு யாருக்கே தெரியுது? யாக்கோபுக்கு தெரியுது, பிரச்சனை தெரியுது, இனிமே இங்க இருக்க முடியாதுன்னு தெரியுது. என்ன செஞ்சிருக்கலாம்? கிளம்பி இருக்கலாமா? அவருக்கே தோணி இருக்கலாம். ஆனா என்ன தோணல? தோணல. ரெண்டாவது என்ன பண்ணிருக்கலாம்? சரி, 1க்கு 2 ஒவ்வொருத்தருக்கு 3 இருக்குது இல்லையா? அப்படிதான் சொல்றாங்க. என்னது? 1க்கு 2 2க்கு ஒவ்வொருத்தருக்கு 3 இருக்கு இல்லையா? எதுப்பா என்ன பண்ணிருக்கலாம்? சரி, என்ன அப்படி பிரச்சனைக்கு என்ன செய்யுது அப்படி கேட்டிருக்கலாமா? அப்படி என்ன செய்யல? கேட்கல. ஏன்னா ஒரு மனிதன் உருவாவதற்கான அடித்தளம் என்ன? நீங்க சொன்னா நான் செய்வேன், நீங்க சொன்னா நான் செய்வேன், நீங்க சொல்லலன்னா. இப்போ உடனே ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து எங்க போ, நீ முத என்ன எங்க பார்த்த அந்த இடத்துக்கு கேப்பா அப்படின்னு சொன்னா மறு பேச்சே கிடையாது, அப்படியே கிளம்பி போறார். ஏன் போறா? நீங்க சொன்னீங்க நான் செய்யறேன். இது உருவாவதற்கான முதல் படி. உருவானதுக்கு என்ன அடையாளம்? இப்ப 32ல இஸ்ரவேலை உருவாக்கிட்டார் இல்லையா? யாக்கோபு என்றவர் யாரை மாத்திட்டாரு? இஸ்ரவேலா மாத்திட்டார் இல்லையா? இப்ப இஸ்ரவேல் என்ன செய்யணும்? 46ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். 46ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். 46 ஆதியாகமம் 46 முதல் 3 வசனம். வேகமா வாசிக்க முடிக்கிறேன். பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே இது அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன்,
நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், பெரிய ஜாதியாக்குவேன், உன் கூட நான் வருவேன் அப்படின்னாரு. அவன் அடுத்த வசனம் எழுந்து புறப்பட்டு போனான். ரெண்டாவது என்ன, உருவானதுக்கு என்ன அடையாளம்? கர்த்தத்துல கேட்காம எதையும் செய்ய மாட்டான். ஒண்ணு ஆண்டவர் சொன்னா செய்வார். ரெண்டாவது உருவாயிட்ட பிறகு என்ன, கர்த்தரை கேட்காம அவன் எதையும் செய்ய மாட்டான். இதை செய்யட்டமா? நான் சொல்ற மகன் பிரைம் மினிஸ்டர், வண்டியெல்லாம் வந்துருச்சு, காரெல்லாம் வந்துருச்சு, ஏகப்பட்ட பொருள் வந்துடுச்சு. ஆனா பாக்குறான், இதை பார்த்து மயங்கிற ஆளு எது வந்துருச்சு? இப்ப யாக்கோபை கூட்டு பார்த்து எது வந்துருச்சு? கார் வந்துருச்சு இல்லை? இன்னைக்கு அன்னைக்கு வண்டி, இன்னைக்கு கார் இல்லையா? எது அனுப்பிட்டார்? மகன் கார் அனுப்பிட்டாரு. இப்ப காரை பார்த்தோம், யாக்கோபு என்ன பண்ணிடணும்? அப்படி மயங்கி சொக்கி விழுந்திருக்கணும் இல்லையா? அவ சொல்றா, இந்த மாதிரி 1000 காரனை பார்ப்பேன், எனக்கு காரை பார்த்து மயங்கிற ஆள் இல்லை, கர்த்தரை பார்த்து மயங்கிற ஆள். மகன் பெரிய ஆளு தான், பரவாயில்ல, நல்லா இருக்கட்டும். 10 வருஷம் ஆயிடுச்சு, பல வருஷம், கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆயிடுச்சு. என்னப்பா என் பிள்ளைய இன்னும் பார்க்கல, 13 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? என்ன சொல்ற, 13 வருஷம்ன்றத 15 வருஷம் ஆயிடுச்சு. என்ன 2 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு. என் பிள்ளை ஒன்னும் என்ன செய்யல, பார்க்கல, நேசிச்ச பிள்ளை பார்க்கல, ஆசையா இருக்கு இல்லையா? நீங்க காலையில பிள்ளைய பார்த்தா சாயங்காலம் வீடியோ காலில் பேசினதான் நல்லா இருக்கு நமக்கு. யாருக்கு யாருக்கு? நீங்க அப்படி இல்லையா? இல்லைன்னா தோத்துறதா இல்லையா? பிள்ளை என்ன பண்ணணும், என்னப்பா சாமி பண்ற, என்ன சாமி? நேர பார்த்தா நாய பேய, ஆனா போன்ல பார்த்தா தங்கம், சாமி எப்படி இருக்கிற, சாப்பிட்டியா, தூங்குனியா, உட்காந்தியா அப்படின்னு 1000 மணி விசாரிக்கிறோம் இல்லையா? வீடியோ காலில் பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கறோம். எப்போ இல்லையா? சரி, அப்படி பார்க்கறல்ல. 15 வருஷமா பிள்ளைய பார்க்கல. எந்த பிள்ளை? நேசிச்ச பிள்ளை. செத்தியே போயிட்டே நினைச்ச பிள்ளை உயிரோடு இருக்கிறோம், அது உயர்ந்த பதிவுல இருக்கிறான். என்ன செஞ்சிருக்கணும்? அப்படி வண்டியில் கேட்டவுடன் நடந்தே ஓடி இருக்கணும், அவ்வளவு ஆர்வம் தானே. ஆனா மக பார்க்குற, மக வண்டி அனுப்பிட்டார். நான் சொன்னேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் அவரை கேட்கிறேன், அவர் போக சொன்னா போவேன். ஒருவேளை ஆண்டவர் வேணான்னு இருந்தா? நேசிச்ச பிள்ளைங்க, பாசமான பிள்ளைங்க, உயர்ந்த பதிவில் இருக்கிற பிள்ளைங்க. நான் பஞ்சத்தில் கிடக்கிறேன், அங்கே போன நிம்மதியாக உட்காந்து சாப்பிடலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், பெரிய பதிவில் இருக்கலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஆனா என்ன சொல்றாரு, இந்த சந்தோஷத்தை விட, இதை விட, என் பிள்ளைய பார்க்கறத விட நான் கர்த்தரை பார்க்கறது எனக்கு முக்கியம். உருவாக்கப்பட்ட யாக்கோபு சொல்றான், முதல் சொன்னாரு தனக்கு என்ன தோணுது அப்படியே செய்வார். ரெண்டாவது என்ன, யார் என்ன சொல்றது அப்படியே செய்வாரு. ஆனா உருவாக்க ஆரம்பிச்சாரு, கர்த்தர் சொன்னாரு கேட்கல, கர்த்தர் சொன்னாரு செஞ்சுட்டாரு. உருவானதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க சொன்னா அடுத்த கால் வைப்பேன், இல்லையா எவ்வளவு பெருசா இருக்கட்டும் வேண்டாம். நீங்க என்ன சொல்றீங்க? போன்றீங்களா, போக வேணான்றீங்களா? செய்யன்றீங்களா, செய்ய வேணான்றீங்களா? பண்ணீங்களா, பண்ண வேணான்றீங்களா? நீங்க என்னையா சொல்றீங்க? ஓகேப்பா நீ போ, நான் கூட வரேன்னு சொன்ன பிறகுதான் கர்த்தனை செய்யறாரு, வண்டியில கால் வச்சாரு, எகிப்துக்கு போனா. உருவாக்கப்பட்டவனுக்கு மேலதான் கர்த்தர் என்னவா இருக்கிறா, பிரியமா இருக்கிறா. அந்த உருவாக்கப்பட்டவனை தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறா, ஆசீர்வதிக்க விரும்புறா. அவனை தான் கர்த்தர் சொல்றாரு, இல்லாத ஆசீர்வாதங்களை கொடுப்பேன், இருக்கிற ஆசீர்வாதத்தை நீட்டிக்க பண்ணுவேன். கண்ணுபடி ஜெபம் பண்ணலாமா? கண்ணுபடி ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நேரத்துக்காய் உமக்கு நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். உங்க மகிமையுள்ள கரம், உங்க மகத்துவமான கரம் எங்க கூட இருக்கணும். உங்க வல்லமையுள்ள கரத்துல எங்களை தாங்கி நடத்தும். விசேஷித்தமா இந்த முதல் நாளில தேவன் எங்களை ஆசீர்வதிக்கணும். இந்த முதல் நாளிலேயே உங்க கரம் எங்க கூட இருக்கணும், உங்க பிரசன்னம் எங்க கூட இருக்கணும். நாங்க உருவாகுவது தான் உங்களுக்கு பிரியன்னா, நாங்க உருவாகுவது தான் உங்களுக்கு நல்லதுன்னா, நீங்க பார்வையில எதிர்பார்க்கறீங்கன்னா அந்த உருவாக்கத்தை எனக்குள்ள கொண்டு வருகிறேன். எத்தனையோ கதை உருவாக்க வேண்டி இருக்குது. ஆனா யாக்கோபு என்ன எதிர்பார்த்தீங்க? யாக்கோபே, நீ இஷ்டம் போட செய்யற, உனக்கு தோன்றபடியெல்லாம் செய்யற, அதை மாத்திடுப்பா. யார் சொன்னாலும் செய்யற, இதை ரெண்டையும் மாத்திடு. ரெண்டாவது என்ன, நான் சொல்றத நீ செய், என்ன கேட்டு நீ செய். இதை ரெண்டையும் யாக்கோபு செஞ்ச பிறகுதான் கர்த்தர் அந்த யாக்கோபு மேல பிரியப்பட்டு இஸ்ரவேலாய் மாற்றி அவரை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். அதான் இப்ப சொல்றா, இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்து வரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கணும். கர்த்தர் சொல்றா, நீ என் பார்வையில் அருமையானபடியால் கனம் பெற்றாய். இந்த கனம் என்ன செய்யும்? இல்லாத ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், இருக்கிற ஆசீர்வாதத்தை நீட்டிக்க பண்ணும். பரிசுத்த தேவக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். மகிமையுள்ள கரத்தினால் எங்களை தாங்கி நடத்தி எங்களை ஆசீர்வதிச்சு எங்களை பாதுகாத்துக்கோங்க. உங்கள் நாமத்தை எங்களை கொண்டு மகிமைப்படுத்துங்க சாமி. அப்படி அர்ப்பணிக்கிற, அப்படி உருவாகுவதற்கு அர்ப்பணிக்கிற, உருவாவதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த முதல் நாளில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் இல்லையோ
அதையெல்லாம் என் ஆண்டவராக தேவன் குறிப்பாக எது கிடைக்காது எது நடக்காது என்று சொல்லி ஆண்டு உள்ளத்தில் வருத்தத்தோடும் வேதனையோடும் ஆண்டவர் துக்கத்தோடும் உடைக்கப்பட்ட இருதயத்தோடும் அன்னைக்கு தாவீது இருந்ததை போல இது எனக்கு கிடைக்காது என்று நினைத்து யார் நினைத்து கொண்டிருக்காங்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரேம துதிக்கமையா நினைத்து பார்க்காத நேரத்தில் ஆண்டவரேம துதிக்கமையா நினைத்து பார்க்காத காரியங்களையும் கொடுக்கிற தேவன். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த காலையில கர்த்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறேன். கொடுத்த ஆசீர்வாதத்தை தலைமுறை வரைக்கும் நீட்டிக்கப்பட்ட தேவன் உடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தலைமுறை வரைக்கும் நீட்டிக்க பண்ணி பிள்ளைகளையும் உங்க சந்ததிகளையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படி இந்த முதல் நாளிலேயே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க காத்துக்கோங்க. உடைய பிள்ளைகளோட கரம் இருக்கட்டும். எல்லாம் உங்க தலைமையில வலதுகை வச்சுக்கோங்க. ஏன்னா தனியாக ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எல்லாம் தலைமையில வலதுகை வச்சுக்கோங்க. நான் ஜெபமணி முடிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, வைக்கப்பட்டது இவருடைய கரமாக இருந்தாலும் ஆசீர்வதிக்கிறது உங்க கரம்பா. உங்க வலது கரத்தை இந்த பிள்ளைகளுக்கு மேல நீர் வைத்து இந்த மாதத்தின் இந்த முதல் நாளிலேயே உங்களுடைய பிள்ளைகளையும் இந்த குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும். இல்லாத ஆசீர்வாதங்கள், எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் எல்லாம் இந்த காலை வெளியில உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை தலைமுறை வரைக்கும் நீட்டிக்க பண்ணி உங்களுடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளும்படி சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். இதனான ஆயுதங்கள் வாய்க்காதே போகட்டும். உங்க நாம மகிமை பெறட்டும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் எங்களையும் குடும்பங்களையும் பொறுப்படுத்த பாதுகாத்து ஆளுகை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க மகிமையுள்ள கரம், மகத்துவமான கரம் கூட இருக்கட்டும். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் அது வாய்க்காதே போகணும். சட்டை மறைவில் வச்சு உங்களுடைய பார்வையில் கனம் பெற்ற பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு காத்துக்கோங்க சாமி. கர்த்தருடைய செய்வதற்காய் நன்றி சொல்லுகிறோம். சகல துதிகளை மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கு செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி வெறிமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.